श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यज मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमुद्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यपच्युतपदां यामोहतस्तचितराणि प्रणाय मेनि अस्मत्पुरोर्भयोदोऽसि दयैकसिन्धो सिन्धो रामानुजस्य शरणौ शरणौ प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मकन्वयानाम् आद्यसन कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगुणं प्रणमामि मूर्ध्ना उदं सरस्रमहदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिन् प्रणतोऽस्मि नित्यम्। अखिल बंगादिलीले विनिध विविध भूत रक्षक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा पाराचार्य वसस्सुतान् उपनिषदुक्त्याप्ति मृत्योत्पृतां संसाराग्नि विदीपन व्यापगत प्राणात्म संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां तु निराचरैः सुमनसौ भौमा विद्वन्द्वह्यहम्। तस्मै रामाचार्य नमः परमयोगिने यस् ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தஸ்வரம் அசீசமத். முன்னால 8வது அதிகரணத்துல ஆகாசாதிகரணம் அப்படிங்கிறதுல ஒன்று பார்த்தோம். என்னன்னாக்க பிரம்மம் இல்லை அப்படின்னு வாதிடக்கூடிய சாங்கியர்கள். இந்த சாங்கியர்களுக்கு டு சி இஸ் டு பிலீவ். என்ன தெரிகிறது? உயிருள்ள பொருள் இருக்கு, உயிரில்லாத பொருள் இருக்கு, இதான் தெரிகிறது. இந்த பிரம்மங்கிறது எங்க தெரிகிறதா கண்ணுக்கு? ஸோ ஆக மொத்தம் அது ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய வாதம். அப்போ என்ன பண்ணான்னாக்க ஆகாசத்துலேருந்து வந்து அதே தான் திருப்பி எடுத்துருக்க கேட்கறச்சு இது இந்த பிராணிகள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி. அதுக்கெல்லாம் ஆகாசத்து தான் வந்தது இதெல்லாம் அப்படின்னு உடனே சொல்லிட்டாரு. பார்த்தியா என்ன சொல்றீங்க? ஆகாசத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லிருக்க. ஆகாசம் இந்த கண்ணுக்கு தெரியுது பாருங்க. ஆகாசம், இந்த ஆகாசங்கிறது என்னென்ன? உயிரில்லாத பண்டம். அது உயிரில்லாத பண்டம் மூல பிரகிருத்தினுடைய ஒரு பகுதி. நாங்கள் என்ன சொன்னோம்? உலகத்துக்கான மூல பிரகிருத்தின்னு சொன்னோம். ஆகவே தியானிக்கப்பட வேண்டியது மூல பிரகிருதி தானே ஒழிய மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்போ சொல்லிட்டோம். அப்போ நடுவில் இருக்கிறத மட்டும் பார்த்து சொல்லாதே, இந்த முன்னே பண்ணி பார்த்து சொல்லு. எப்படின்னாக்க ஆகாசம் சொன்னாக்க அதுக்கு அது அதில் அதை தியானம் பண்ணுறதுனால மோட்சம் கிடைக்கிறதுலாம் சொல்லியிருக்கு. அதனால இது வந்து இதாக இருந்ததுன்னா பிரகிருதி மூல பிரகிருதி இருந்தால் இதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஆகாசம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதுக்கு என்ன சொன்னாங்க? ஆகாசத்தே. எப்படி கப்பியாசத்துக்கு விரிச்சு சொன்னாரோ அந்த மாதிரி ஆகாசத்தே, எது எல்லாவற்றையும் வெளிவிட செய்கிறதோ அது ஆகாசம். ஆகாசங்கிறது ஒரு காரண பெயர். ஆகவே இதனால ஆகாசம் வந்து அங்கே எல்லாத்தையும் வெளிவிட செய்கிறது பிரம்மம் வந்துதான். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அக்னியும் ஏதாவது வெளிவிட செய்கிறது பிரம்மம் தான். ஆகவே அது பிரம்மம் தான். அது சொன்னோம். இதுக்கப்புறம் அது இல்லாமல் கூட வந்த எதுக்கு பின்னால 22வது அத்தியாயம் வந்தோம். 22வது அத்தியாயத்துல ஹிருதயத்துக்குள்ள ஒரு சிறிய இருப்பிடத்துல ஒரு ஆகாசம் இருக்கு. அது தகர ஆகாசம் பேரு. இந்த ஆகாசம் வெளி ஆகாசத்துக்குள்ள பெருசு. தகர ஆகாசத்துக்குள்ள ஒருத்தன் இருக்கான். அவனையும் அவன் குணங்களையும் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு உடனே ஒரு அப்ஜெக்ஷன் வந்தது. என்ன சொன்னேன்? பிரம்மங்கிறது எங்க நிறைஞ்சது, எவ்வளவு பெருசு அப்படிங்கிற. அதுக்கு அப்படி பெருசு பிரம்மமானது இன்னும் எத்தனோண்டு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்க. அது எப்படி பொருந்தும் அப்படின்னு. அப்படி இல்லை, அது எங்கும் நிறைஞ்சதுங்கிறதுனால அது எங்கேயும் மனசுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. உனக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், மனசுக்குள்ள இருக்கு. ஆகவே இந்த ஆகாசங்கிறது இது ஆகாசத்தை தான் இது மனசுக்குள்ள இருக்குதுன்னா அதனால அதையும் தியானம் பண்ணலாம். இப்போ உடனே ஒரு அப்ஜெக்ஷன் வந்துருச்சு. என்ன அப்ஜெக்ஷன் அப்படின்னாக்க, இப்போ கண்ணுக்கே தெரியாது இருக்கு, மைக்ரோஸ்கோப்புக்கே தெரியாதுன்னு இருக்க, அது எப்படி மனசு தியானிக்கிறது? அதுதான் சொன்னா அவ்வளோலாம் வேண்டாம்ப்பா, நீ ஒன்று பண்ணு, ஒரு சிம்பிள் திங், ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். அதுக்கு அவளோட கட்டவர்கள் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அது தியானிக்கலாம், அதுக்கு தியானிக்கலாம். அப்போ என்னாச்சுனாக்க இப்போ ஆகாசத்துக்கு இது போயிட்டு கட்டவர்களை பற்றி வந்தது. ஸோ கட்டவர் வந்துன்னா பிராணிகள் கட்டவர் இல்லை, அப்போ அதுக்குள்ள பிரம்மம் இல்லையா? அடுத்து 2வது கேள்வி, தேவர்களுக்கு கட்டவர்கள் இருக்கு, அவளும் தியானிக்கணுமா? சரி, தேவர்களே ஸ்பெஷல் கேட்ஸ் இருக்கா, வசூ ருத்ர ஆதித்யர்கள்லாம் இருக்கா. அவள்லாம்
பிரம்மத்தை நோக்கி போறவா, தன் முயற்சியினால பிரம்மத்தை நோக்கி போகக்கூடியவா, அவளும் பண்ணணுமா? அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு 4ஆம் வருடத்தவருக்கு உபநயனம் ஆகாதவர்கள், அதில் கட்டவர்கள் இருக்கு, அவளுக்கும் பிரம்மத்தடையத்துக்கான ஆர்வம் இருக்கு, அதாவது விருப்பமும் இருக்கு, தகுதி கட்டவர்களும் இருக்கு, தகுதியும் இருக்கு. அப்படியே அவளுக்கு உண்டான இல்ல, அவளுக்கு பிரம்ம வித்தியினால அடைய முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்ப என்ன ஆகுது, இந்த 22வது கண்டினியூ ஆகுது, தகர ஆகாசத்துக்கு கண்டினியூ ஆகுது. இப்ப என்ன பண்றாங்கனாக்க, இந்த ஆகாசம்னு சொன்னது, இந்த ஆகாசங்கிறது இதைத்தான் குறிக்கிறது. அதாவது நீ சொன்ன முதல்ல சொன்னேன் ஆகாசங்கிறது பிரகிருதியோட சம்பந்தம் சொன்னேன், இல்லைன்னு. ரெண்டாவது ஆகாசங்கிறது ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறது ஆத்மா தான். அப்ப இந்த ஆத்மா தான் இப்ப பிரம்மங்கிற அப்படின்னா அதையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்றான், அப்படி வேண்டாம், நீ சொல்றச்சே ஒண்ணு பண்ணு, இந்த ஆத்மா இருக்கு பத்தியா, இந்த ஆத்மா முக்தி அடைஞ்சது என்ன இருந்தனாக்க, அது எல்லா புண்ணிய பாவங்கள்லாம் விட்டுடுறது, தான் ஒளிப்பட்டுறது, இந்த 8 குணங்கள் வந்துடுறது. அப்போ இந்த முக்தாத்மா தான் உலகத்தை பழகிச்சு. ஆக மொத்தம் வேற பரமாத்மா ஒன்று வேண்டாம். எந்த ஆத்மா உலகத்துல இருந்து முக்தி பெற்றதோ அந்த ஆத்மா உலகத்தை படைச்சு வச்சுக்கலாமே, பிரம்மம் எது ஒன்றுக்காக அப்படிங்கிறது அவனுடைய இது. இதுக்கு இதாக சொல்லப்படுறதுனாக்கா, முன்னாலே பார்த்தோம், ஒரு குதிரை அண்ணா மணல்ல பரவிட்டு உதறும் உதறித்தனாக்க அவருடைய முடிகள் தேவையில்லாத முடிகளை கீழே விழுந்துடும். இப்ப கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். போ அதே மாதிரி அவன் அந்த அசுரூபேன புண்ணிய பாப்பை விதூய ஸ்தேன உருவப்பேன அபிரிஷ்பத்தியத்தே, தன் சொந்த உருவோட வெளியில வரான். அப்போ ஒளி உருவோட வந்தான் இல்லையா முக்தாத்மா, அவன் படைக்கலாம். இந்த ஒளியூரோட வந்த ஜீவாத்மாவுக்கு இப்ப இந்த ஜீவன்ற பெது போயிடுறது, முக்தாத்மான்னு பேர் வந்துடுது. இப்ப அவருக்கு அந்த 8 குணங்கள், அபகதவாத்மா, விஜரோ, விமிருத்தியு, விஷோகா, ஜிகித்சகா, அபிபாசகா, சத்தியகாமகா, சத்தியசங்கல்பான்னு 8 குணங்கள் வந்துடுறது. அப்ப ஆக மொத்தம் அவன் உலகப்படத்தை வச்சுனா என்ன அப்படின்னு கேட்டு, இப்ப அதுக்கு தான் பதில் சொல்றோம். இந்த 8 குணங்கள் திருவள்ளுவர் சொல்றார், கோளில் பொறியில் குணமிழவே எண்குணத்தான் தாளை முழங்கா தரை அப்படின்னு. இவருக்கு 8 குணம் இருக்கு ஆத்மாவுக்கு. ஆனால் இந்த 8 குணமானது சுருக்கம் விரிவுக்கு உட்பட்டது. ஆனா பரமாத்மாவுக்கு இருக்க 8 குணங்கள் இருக்கு, அது எந்த நிலைமை அவதாரம் எடுத்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அது மாறுபடவில்லை. அதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். ஆக இது ஒரு முக்தாத்மா இதுக்கு உலகத்துக்கு காரணமாக இருக்கலாமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டினுக்கு தான் இப்ப நம்ம டீல் பண்ணக்கூடிய இந்த அர்த்தாந்தரத்வாதிகரணம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த அந்த இதை கேட்டதான், ஆகாசகவை நாம் ஒரு நிர்வகிதா தேயம் தே யதந்தர தத் பிரம்ம தத் அமிர்தம். ஆகாசம்தான் பொருள், உருவம், பெயர், உருக்களை நிர்வகிக்கிறது. நிர்வகணம் தான் என்ன, அவர் நிர்வகிக்கிறார். இந்த இந்த கன்சர்னை, இந்த ஒரு கம்பெனியை அவர் நிர்வகிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம், அதை தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கார், தன் இஷ்டப்பட்டு அதை ஆட்டி வைக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. ஆகாசம் தான் நிர்வகிக்கிறது. அப்ப இந்த உலகத்தை ஆகாசம் தான் நிர்வகிக்கிறதுனா, இந்த ஆகாசம் ஜீவாத்மா, அது முக்தாத்மா தான் அப்படிங்கிறது. ஆகாசங்கிறது எது, பரபிரம்மம். அப்போ முன்னால் என்ன பார்த்தோம் நம்ம, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. பிரம்மம் வந்தது, சதேவ சௌமியா இதமுக்கிற ஆசித் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு இருந்தது, ஒன்னாத்தான் இருந்தது. அது தனியா இருந்து சந்தோஷப்படலை, நான் பலவாக ஆவேன்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு, அப்போ கண்ணுக்கு தெரியாத இந்த சத்தானது பெருசா விரிவடைஞ்சது. அது தன்னிலேருந்து உலகத்தை படைச்சது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்குள்ள ஜீவன்களை புகுத்தி அதுக்குள்ள தானும் வந்தது. இது போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெயரும் உருவம் இருந்தது அப்படின்னு சொன்னது இல்லையா. ஆக மொத்தம் இது பெயர் உருக்களை நிர்வகிக்கிறது பார்த்தோம்னா, ஆகாசம்தான் பெயர் உருக்களை நிர்வகிக்கிறதுன்னு சொன்னாக்க, இங்க பிரம்மன் தான் உள்ள போய் பெயர் உருக்களை கொடுத்ததுன்னு சொல்றீங்க. இதோட முரண்படாத. ஆகவே இது பிரம்மன் தான். அது இது சொல்ற மாதிரி இது முக்தாத்மா இல்லை அப்படிங்கிறது. இன்னொன்னு, அதுல அந்த அந்த இந்த எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல இருக்க ஒரு பிரார்த்தனையாகுது. சாந்தி கோபனிஷத்துல ஒரு பிரார்த்தனையாகுது. என்ன பண்ணணும், எவன் பெயர் உருக்கள் நிர்வகிக்கிறானோ
அவனுடைய இருப்பிடத்தை நான் அடைய வேண்டும். அவன் அழிவற்றவன், ஒளி பொருந்தியவன். நான் மீண்டும் கருப்பையை அடையாதிருக்க வேண்டும். முக்கியமான பாயிண்ட் இது. நான் இன்னொரு அம்மாவத்தில் பிறக்கப்படாது. நான் அவன் அடையணும். இந்த உலக வாழ்க்கை வெறுத்து போச்சு. இங்க திருவண்ணகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒப்பிரியப்பன் சன்னிதி தான் தெரியும் எல்லாரும், கும்போணம் பக்கத்துல. அந்த சன்னிதியில திரும்பியாளர் வேண்டிக்கிறார், வேண்டேன் மனை வாழ்க்கை திருவிண்ணகர் மேயவனே, எனக்கு இன்னொரு பிறப்பு கொடுத்துறாரு எப்பா அப்படின்னு மனமுறை 10 பாட்டில் பிரார்த்திக்கார். அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த ஆகாசம் தான் பெயர் இருக்கு நிர்வாகம் பண்றது. நான் அதனுடைய இடத்த நான் அடையணும். அவனுடைய இடத்த திருப்பி இன்னொரு அம்மாவத்தில் பிறக்காம இருக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இந்த ஆகாசத்துக்குன்னு சொல்றமே, அவனுக்கு பிரம்மத்துவம். பிரம்மத்துவம்னா என்ன? முதல்ல பார்த்தோம். பிரம்மன்னு என்ன? பிரகதி, பிரம்மயதி, தான் பெருசு, தன்னை அண்டினது பெருசாக்குறது. அந்த 2 குணம் இருக்கணும். பிரம்மத்துவம்னா தான் பெருசா இருந்து அறப்பெரியவனா இருந்துட்டு வரக்கூடியத பெருசா ஆக்கக்கூடிய தன்மையாக இருக்கணும். ஒண்ணு. அமிர்தத்துவம். மிருதம்னா என்ன அர்த்தம்? அழியக்கூடிய தன்மை. அமிர்தத்துவம்னா அழியாத தன்மை. இன்னொரு அர்த்தம் என்ன? அமிர்தத்துவம்னா இனிமை. ரசோவை சகா ரசஹ்யவாகம் தத்வானந்தி பகதி அப்படின்னு. அவன் சுவையே வடிவானவன். அவனை அடைபவர்கள் சுவையே அடைகிறார்கள் அப்படிங்கிறது அமிர்தத்துவம். இதெல்லாத்தையும் அதுக்கு அட்ஜெக்டிவா போட்டிருக்கு. அப்போ நீ சொல்ற முக்தாத்மாவுக்கு எப்பவுமே சுவையா இருக்கா? முக்தாத்மாங்கிறவன் இங்கே இருந்து இந்த சம்சாரத்துல எத்தனை பிறப்படுத்து கோல்பட்டு ஏதோ சிரமப்பட்டு பகவத் கிருபையில அவன் முன்னா போய் சேர்ந்தான். அப்போ இவனுக்கு எப்பவுமே சுவையா இருப்பான்னு சொன்னாக்க இது ஒத்து வருமா? இது எல்லாத்தையோட பெருசுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. மூணாவதாக ஆத்மத்தன். ஆத்மத்தன் ஆத்மோதீதி ஆத்மா. எல்லாவற்றையும் அடையும் தன்மை, அடைவிக்கும் தன்மை முக்தாத்மாவுக்கு இருக்குன்னு சொன்னேன்னாக்க, அவனுக்கு இந்த 2 நாளைக்கு முன்னாடி இங்க பத்தாத்மாவை இருந்தானே, அப்ப இருந்ததா? அப்போ நீ சொல்ற அவனுக்கு எப்பவும் இல்லைன்னு ஆறுது, எப்போ ஒரு கண்டிஷன்ல வருதுங்கிறத வச்சுக்கிட்டு அதுவே ஃபைனல் எடுத்துக்க முடியாது இல்லையா? அதனால அதுவும் கிடையாது. அப்புறம் அதனால இந்த கண்டிஷன் எதுக்கு? இந்த எந்த ஆகாசம் அது எதை தான் அடையணும்னு சொல்லிருக்காங்க, எது நாமரூபங்கள் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதோ கண்ட்ரோல் பண்றதோ அதை நான் அடையணும். அடைஞ்சு திருப்பி பிறப்பெடுக்காம இருக்கணும்னு கேட்கறதுனால இதுல சொல்லக்கூடிய ஆத்மாங்கிறது பரபிரமம் தான் ஒழிய ஜீவாத்மா அது முக்தாத்மா இல்லை அப்படின்ட்டு. இதுக்கு இன்னும் அடிஷன், இதுல இன்னொன்று என்ன சொல்றதுனாக்க, இந்த ஆத்மா இருக்கானே, நீ சொல்ற அந்த ஆத்மா இருக்கானே, அந்த ஜீவாத்மாவை எப்படி சொன்னா பாரு. முன்னால பார்த்தோம்னு ஒரு பிச்சைக்காரன் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான், தினம் போய் பிச்சை எடுத்துட்டு வரான். ஆனா அவன் படுத்த இடத்துக்கு நேர கீழே பெரிய புதையல் இருக்கு, அது தெரியாம போகணும். இது எப்படின்னாக்க, தினமும் நம்ம எல்லாரும் ஆழ்ந்து தூங்கச்சே நல்ல சுஷுப்தியில என்னன்னாக்க பகவான் நம்ம அணைச்சின்னு படுத்துட்டு, ஆனா பகவான் நம்ம அணைச்சிருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி எப்படி புதையல் இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியுதோ, அதே மாதிரி இது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆகணும். அது போல நம்ம என்ன பண்றோம், எவன் நம்ம அணைச்சிட்டு இருக்கானோ அப்படி இருக்கக்கூடியவனை சொல்றதுனால இது ஜீவாத்மாவை இருக்க முடியாது, பரமாத்மாவை தான், முக்தாத்மாவும் இருக்க முடியாது, பரமாத்மாவை தான் இருக்கணும். அப்புறம் அதுதான் சொல்ற பிருகதாரணத்துல, ஏவம் ஏவ அயம் புருஷா பிராஜ்ஞனோ ஆத்மா சம்பரிஷ்வத் ந பாஹ்யம் கிஞ்சன வேதனாந்தரம். ஏவமேவா அயம் புருஷா, இப்படிப்பட்ட இந்த புருஷனானவன் எப்படி இருக்கான்னு, பிராஜ்ஞனோ ஆத்மனா, பிராஜ்ஞாத்மான்னாக்க முற்றறிவினன், சர்வஜனான ஆத்மாவாலே சம்பரிஷ்வக்த நன்கு அணைக்கப்பட்டு, ந பாஹ்யம் ந வேத ந அந்தரம், வேதன் அறிவதில்லை, ந கிஞ்சன சிறிதும் பாஹ்யம் வெளியிருப்பதையும் நான் அந்தரம் உள்ளிருப்பதையும் அறிவதில்லை, தன்னைத்தானே அறியாமல் இருக்கு. இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருனாக்க, மனமொத்த தம்பதிகள் அவ ஒருத்தர் அணைச்சல் பர்சன்ட் கட்சி அவளுக்கு இப்படி வேற ஏதாவது தெரியாத இருக்கணும், அந்த மாதிரி இவா 2 பேர் இருக்கா. இதை வச்சுதான் என்ன சொல்றாங்கனாக்க, ஸ்ரீ வைஷ்ணவத்துல நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள்ல ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும் பெண்கள் தான், அவன் ஒருவன் தான் ஆண். ஆகவே எப்ப அவன் அடையிறனோ அப்பதான் நமக்கு உள்ளேயும் வெளியும் தெரியாம ஒரே ஆனந்தம் மட்டும் இருக்கும், மறந்துருக்கும்.
ஆக இந்த சர்வஞான பரமாத்மாவரை அணைக்கப்பட்டு உள்ளும் புறவும் தெரியாமல் உறங்கி கிடக்கிறார் அப்படின்னு சொல்றதுனால நீ சொல்ற இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஜீவாத்மா இல்லை, முக்தாத்மா இல்லை, பரமாத்மா தான். அப்படி இது புரியுறதா? இந்த பிரியாம்பிள் சந்தேகம் உண்டாயில? ஒரு 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 சென்டென்ஸ் சொன்னீங்க, ஆத்மா தோபி ஆத்மா. ஏற்கனவே சொல்லியிருக்கல இது, அது நான் அதாவது ஆத்மா தோபி ஆத்மா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஏற்கனவே வந்திருக்குது. இதே நான் அப்பயே நோட் பண்ணேன். அடிக்கடி சொல்ற இதுதான். அதாவது ஆத்மனா சம்பரிஷ்வக்த ந பாஹ்யம் கிஞ்சன ந வேத நாந்தரம். அதுவா? சுவையே உருவானவன் அந்த நேரம். அது மாதிரி ஆத்மாவே அதுவே ஆத்மாவது, அதுக்கு ஆத்மாதோபி ரசோவை சகா ரசஹ்யவாகம் நந்தி பவதி. அவன் தான் அவன் சுவையே உருவானவன். அவனை விட்டா வேற சுவை. நீங்க நமக்கு என்னெல்லாம் சுவைக்க முடியும்? இந்த 5 இந்திரியங்கள் இருக்கு. இந்த 5 இந்திரியங்களுக்கு ஒன்னொன்னு நீங்க சொன்னோம். இந்த சங்கீத கச்சேரி செவிக்கு விருந்தா இருந்தது, இந்த பரதநாட்டியம் கண்ணுக்கு விருந்தா இருந்தது. அப்படிங்கிற ஒன்னொன்னு விருந்தம்னாக்க எல்லாமே அவனா இருக்கும். ஒன்னொன்னு சுவையும், எல்லா சுவையும் சேர்ந்து அனுபவிச்சானாக்க எல்லாம் சேர்ந்து சுவையா இருந்தனாக்க நமக்கு ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடாது. சரி, நல்ல ஃப்ளேவர்டு காஃபி எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி மல்லிகைப்பூ வாசனை பிடிக்கும். பட் காஃபியில் மல்லிகைப்பூ வாசனை பிடிக்குமா? அப்படி இல்லாம எல்லாருக்கும் 5 பொருளுக்கும் திருப்தியா இருக்கும்படியா அவன் இருக்கான். ஆனால் அது எனக்கு கொஞ்சம் கூட அலுப்பு தட்டுறதில்ல, சலிப்பு தட்டுறதில்ல, திகட்டுறதில்லை. அப்படிப்பட்டவன் அவன் சுவையன் அப்படின்னு சொல்றான். சரியா? சரி சுவாமி. நீங்க என்ன என்ன மனசு வச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு முழுக்க புரியல நீங்க சொல்றதே. நான் அப்புறம் வேணா நான் பார்த்து சொல்றேன். ஐ திங்க் மாமி ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மேற்கோட். அதான் அந்த ரெஃபரன்ஸ் அது அது எது நான் இதை கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிக்கிறேன் சுவாமி. வேற எதுலயும் ஓகே 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 ரைட் ரைட். இப்போ பக்கம் 119க்கு போவோம். அர்த்தாந்தரத்வாதி விபதேசாதிகரணம். அர்த்தம் அப்படின்னாக்க என்னென்ன பொருள் நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? இந்த பாட்டுக்கு இது பொருள் அப்படிங்கிறோம். அதாவது அவனுடைய மீனிங்னு அர்த்தத்தில். இன்னொன்னு என்னன்னாக்க அர்த்தம்னாக்க பணம், செல்வம். பொருள்னா அது சிலதான் சொல்லணும். பொருளிலார்க்கு உலகம் இல்லைங்கிறோம் இல்லையா? அதே அர்த்தம் தான், அதே தான் பொருள் தான் சம்ஸ்கிருதத்திலையும். ஸோ அர்த்த அந்தரத்வாதி கரணம். அர்த்த அந்தரத்வாதினா உள்ள இருக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அது மற்ற வேறுபட்டது. அந்தரத்வம்னாக்க வேறுபட்டது. தேவதை எடுத்துக்கணும், தேவதாந்தரம் அதை தவிர்த்து மற்ற தேவதைகள். அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டிய இது, நம்மளுடைய நோக்கம் எதுவோ அதை தவிர்த்து மற்றதெல்லாம் அந்தரம், அர்த்தாந்தரம். அது மாதிரி சொல்றச்சே இங்க அர்த்தாந்தரத்வாதிகரணம்னாக்க நீ என்ன சொல்ற? அர்த்தாந்தரம்னாக்க ஆகாசம்ங்கிறது ஆகாசத்தை தான் குறிக்கும் இல்லை, ஆகாசத்தை குறிக்கிற அது என்று வேறுபட்ட ஒன்று. அர்த்தாந்தரத்வாதி எபதேசாதிகரணம். எபதேசம்னா அது பிரித்து காட்டப்படுகிறது. இதோட நேர சொல்லக்கூடிய பொருளான ஆகாசத்திலிருந்தும் பிரித்து காட்டப்படுவதாலே இது ஆகாசம் அல்ல அப்படிங்கிறது. இக்களத்தின் பெயரும் தொடர்பு. 27ஆம் களம் அர்த்தாந்தரத்வாதி விபதேசாதி களம். பண்டங்கள் யாவற்றிலும் வேறுபட்டவன் களம் எனப்படுகிறது. முன்பு 8வது களத்தில் வான்வெளி களம், உயிரல் பண்டமான வானம் காரணமா என ஆராயப்பட்டது. இங்கு முக்தனாய் உலகை நீத்தவன் ஆகாயம் எனப்படுகிறான், அவன்தான் காரணமா என ஆராயப்படுகிறது. மேலும் இதை மீச்சல் ஒளி களத்தில் களம் 22 தொடர்பாகவும் காணப்படுகிறது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? சாமி என்னுடைய தாத்தா எங்க மேல காமிக்கணும், ஆகாயத்தை காமிக்கணும். அதாவது இந்த உலக நீத்தவர்கள் எங்க போறான்? ஆகாயத்துக்கு போறான்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான்? முக்தர்கள்லாம் ஆகாயத்தான் போறான். இப்ப ஆகாசம் தான் காரணம் சொல்றேன், ஆக முக்தன் தான் காரணம் உலகத்துக்கு அப்படின்னு அவன் ஆட்சிப்படுறான். அதுதான் மாறுபட்ட இக்களத்தின் கருப்பொருள். சாந்தோக்கியம் 8:16 அதை 14 14.
16 8:14 ஆகாசம் என்றோ பெயர் உருக்களை நிர்வகிக்கிறது, அது அவற்றின்று வேறுபட்டது, அதுவே பிரம்மம், அது அழிவற்றது என்று கூறுகிறது. இந்த ஆகாசம் எது என்பது ஆராயப்படுகிறது. நிர்வகணம்னா என்னன்னாக்க ஒரு பொருளை கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றது, அப்சல்யூட்லி மேனேஜ்மெண்ட், அது நிர்வாகம். இப்போ முக்தாத்மா நிர்வாகம் பண்றது அப்படின்றதுனாக்க, இப்போ ஒரு முக்தாத்மா வந்துட்டான் பண்ணிட்டான் அப்படின்னாக்க அப்புறம் அடுத்தும் அதை முக்தன் அடைய மாட்டானா? அப்ப எந்த முக்தாத்மா? முதல்ல ஏங்கிற முக்தாத்மாவை போயிட்டார், அப்புறம் பிங்கிற முக்தாத்மா வந்தாருனாக்க எந்த முக்தாத்மா இது பண்றது? அது ஒன்னா தானே இருக்க முடியும். பூரா எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை உள்ளது ஒன்னா தான் இருக்க முடியும். அப்போ இல்லை இல்லை ஏக்கு அப்புறம் பி வரும்னாக்க அப்போ ஏக்கு நிர்வாக திறமை இல்லாமல் போயிடுறதா அர்த்தமா? அப்போ ஒன்றும் இல்லை, பலன் ஆயிடுறது. ஆக இது எல்லாம் ஒன்றைத்தான் சொல்றது. ஒன்றுங்கிறது இந்த மற்ற பொருள்லேருந்து வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிற. இங்கு ஆகாயம் என்று சொன்னால் சுட்டி காட்டப்படுவது யார்? முக்தனா பரமனா? பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயம் முன்பே விளக்கப்பட்டு விட்டது. இதனால சொல்லியாச்சு. திருப்பி ஒருத்தனை எழுப்புறான் அடுத்ததுல, சும்மா இல்லாம அடுத்தது திருப்பி ஒருத்தனும் எழுதுறான். வியததிகரணம் இல்லை. அது மாதிரி அவள் பொறுத்த மட்டும் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் இருக்கப்படாதா? அதை பிடிச்சுட்டு நம்ம பிரம்மம் இல்லை நிரூபிச்சுதான் மூவ் பண்றாங்க. அவ்வளவுதான். இங்கு இதற்கு நிலை மாற்று கருத்துக்கள். இங்கு குறிக்கப்பட்டிருப்பது முக்தாத்மாவே. ஏனெனில் இதற்கு முந்தைய பகுதியில் குதிரை தன் மயிர்களை உதிர்ப்பது போல் முக்தன் தன் வினைகளை உதிர்த்து வெளிக்கிளம்புகிறான் என்று கூறப்பட்டுள்ளது. அவங்க என்ன பண்றான்னாக்க உடனே அது எடுத்துனா பாத்தியா, முக்தாத்மா என்ன பண்றான், வினையெல்லாம் போயிட்டு அவனுக்கு. ஸோ வினை இருந்ததுனாக்க அவனுக்கு அறிவு கேடு குறைக்கும். அதெல்லாம் இல்லை. இப்போ சர்வைக்கெல்லாம் போயிடுறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஏன் அவன் தான் உலகம் படைக்கப்படாது அப்படிங்கிறது அவனுடைய ஆர்குமெண்ட். பெயர் உருக்கள் நீங்கியவன் என்று அவன் பிறவை சொல்லி விடுபட்டுள்ளவை காணப்படுகிறது. பெயர் உருக்கள் நீங்குதெல்லாம் என்னன்னாக்க நல்ல ஒரு புரியுற மாதிரி உதாரணம் சொல்றேன். எத்தனையோ நதிகள் இருக்கு. அதாவது எதெல்லாம் எந்த நீரோட்டங்கள் எல்லாம் மேற்கேர்ந்து கிழக்கையும் தெற்கேர்ந்து வடக்கேர்ந்து தெற்கையும் வருதோ அதெல்லாம் நதின்னு பேரு. இதுக்கு மாறாக கிழக்கேர்ந்து மேற்கையோ தெற்கேர்ந்து வடக்கையோ தான் நதம்னு பேரு. இந்த நதியாகட்டும் நதமாகட்டும் அது தனியா இருக்கிற மட்டும் அதுக்கு நதின்னு இந்த பேர் அதனுடைய பேர் உண்டு. காவேரி கங்கைன்னு பேர் உண்டு. ஆனா கடல்ல கலந்துட்டானாக்க அது காவேரின்னு பேர் கிடையாது, கடல்ல தான் ஒரே பேர் தான். அதுக்கு பெயரும் கிடையாது, உருவமும் கிடையாது. இங்க காவிரி பூம்பட்டினம் இருக்கு. அங்கதான் காவேரி கடல்ல கலக்கிறது. அங்க போய் பாத்தீங்கன்னாக்க சொல்ல போனாக்க காவேரி சின்ன தூண்டுக்கு இருக்கும். அதுதான் கடல் அலைதான் கலக்குன்னு சொல்லணும். அதுல அந்த மாதிரி அதுல போய் கலக்கரிச்சே இந்த நதிகள்லாம் தன் பெயரையும் உருவை இழந்துள்ளது. அதே மாதிரி இங்க ஜீவாத்மாவா இருக்கிறச்சே அவனுக்கு ஒரு டேக் இருக்கு. இந்த உடம்பு இருக்கு, ஒரு டேக் இருக்கு. இவன் முத்து சீனிவாசன் எப்படின்னாக்க இந்த ஆத்மா தெரியாத இந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன வேணும்? குழந்தைகள் பிறந்ததுனாக்க பிரசவ வாழ்ல குழந்தை பிறந்தோம்னா அது கழுத்துல ஒரு டேக் கட்டி விடுறோம் இல்லையா, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக. அந்த மாதிரி இந்த ஆத்மா தெரியறதுக்காக அந்த உடம்புங்கிற ஒரு டேக் இருக்கு. அப்போ இது இந்த உடம்புங்கிறது பர்மனண்டா இல்லாம போயிடுதானாக்க, அதாவது மோட்சம் கிடைக்கிற மட்டும் உடம்பு பர்மனண்டா இல்லாம போகாது. இதுக்கு சூட் உடலாவது இருந்துட்டு இருக்கும். அப்போ ஒண்ணுமே இல்லை, உடலே இல்லாம ஆத்மா ஃப்ரீயா கம்ப்ளீட்டா ஆகிட்டானாக்க, ஸ்வேன ரூபேன தன்னுடைய இயற்கை ஒரு அடைஞ்சு விட்டானாக்க, அப்போ அதுக்கு இந்த மாதிரி பெயரும் கிடையாது, உருவும் கிடையாது. இந்நிலையில் அளவற்ற ஒளி படைத்திருப்பதால் ஆகாயம் நடுகிறான். இப்ப என்ன ஆகுது, அவனுக்கு அங்க போர்ச்சி அவனுக்கு ஞானம் ஆனந்தம் ரெண்டும் கிடைச்சிடும். அதனால நல்ல அவன் பிரம்மத்தோட பரமம் சாமி உபைதி, பிரம்மத்தோட ஒத்தவனாக ஆகிறான். பிரம்மத்திற்கு என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் உண்டாது. முன்னாலேயே ப்ரூவ் பண்றோம், பிரம்மங்கிறது ஆகாசம். அப்போ அந்த பிரம்மங்கிறது இவன் தான் ஒளி எடுத்துறான். பிரம்மத்தை ஒத்த நாள் இவனை தான் பிரம்மம் வச்சுக்குவோமே, அதனால ஒளி வருது அவனுக்கு. ஆகவே ஆகாசங்கிறது நீ என்ன சொன்ன, எது ஒளி விடுறதோ அது ஆகாசம். இவன் ஒளி விடுறான், ஆகவே இவன் தான் உலகத்தை படைச்சவன். அப்படி மீச்சரி உள்ள களத்தில் காட்டப்படணும் முக்தாத்மாவே. இப்ப என்ன பண்றான் தகரா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஆத்மா சொன்னாக்க தகராகாசத்துல காட்டணும் இல்லையா? எவன் ஹிருதயத்துக்குள்ள தகராகாசத்துல ஆத்மாவுக்குள்ள இருக்கானோ அவனையும் அவன் குணங்களையும் உபாசனம் பண்ண சொல்லு இல்லையா? ஆக மொத்தம் இந்த ஆகாசம் இருக்கு இல்லையா, வெளி ஆகாசம் ஒன்றும் சொல்ல இல்லையா?
ஆக வந்து இந்த ஆகாசங்கிறது நான் என்ன சொன்னேன் இப்போ முக்தாத்மான்னு சொன்னேன். ஆகவே தகராகாசத்துல இருக்கிறது முக்தாத்மா தான். அதனால நம்ம என்ன உலகத்தை படைச்சது காத்து அழிக்கிறதுலாம் முக்தாத்மா தான் அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்றான். பரமாத்மா என்ன வாதிட்டு தவறு. ஆகவே ஆகாயங்கிறது முக்தாத்மாவே. இக்களத்துள்ள சூத்திரங்களும் அவற்றின் பொருளும். ஆகாசோ அர்த்தாந்தரத்வாதி எபதேசாத், பெயர் உரு கொண்ட பண்டங்கள் யாவற்றென்றும் பிரித்து காட்டப்படுவதால் அவன் பரமாத்மாவே. இப்ப என்ன சொல்றான்னாக்க, அப்பா அது என்ன அப்படி அவனுக்கு பெயர் கிடையாது உரு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. முக்தாத்மா வந்தான்னாக்க ஒரு காலத்துல பெயரும் உருவம் இருந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த முக்தாத்மாவுக்கு இந்த பத்தாத்மா தான் அங்கே போனவன் அப்படின்னு இருக்கும். ஆக அவனுக்கு ஒருதர் ஏதோ ஒரு சமயத்துல பெயரும் உருவம் இருந்திருக்கு. ஆனா இங்க சொல்றது என்னன்னாக்க, எப்பவுமே பெயரும் உருவம் இல்லாதவன் அப்படின்னு சொல்றச்சே அவனை வந்து நீ அந்த மாதிரி முக்தாத்மாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக நீ சொல்றது முக்தாத்மா இல்லை, பரமாத்மா தான். சுஷுப்தி உத்கிராந்தியோர் பேதேன, ஆழ்ந்த உறக்கம், உடல் நீங்கி உயிர் மேலெழுகை ஆகிய நிலைகளில் ஜீவர்கள் வேறுபாடு காட்டப்படுவதால். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவன் பார்த்தோம் இல்லையா, தன் ஆழ்ந்து தூங்குறான்னாக்க பரமாத்மா அவனை அணைச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். வேதத்துல ஒரு இது அவன் கம்ப்ளீட்டா உள்படுறான். அப்போ இந்த முக்தாத்மாவும் இங்க இருக்கிட்ட தூங்கிட்டு இருப்பான் இல்லையா, அப்புறம் அவனை வேறொருத்த அணைச்சுட்டு இருக்கான்னு சொன்னான்னு என்ன அர்த்தம்? இப்போ முக்தாத்மா இல்லையே, அவனை தவிர்த்து இன்னொருத்தன் இருக்கான்னு தெரியறது இல்லையா ஒண்ணு. அதே மாதிரி உட்கிராந்தி, இந்த ஆத்மா உடல்ல இருந்து எப்படி பெறப்படுறது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் 4வது சாப்டர்ல. ஆக இந்த ஆத்மா உடலை விட்டு பெறப்படுறது அப்படின்னு சொல்றதுனாலேயும் அவன் வந்து முக்தாத்மா இல்லை. ஏன்னா இன்னொருத்தரம் அணைச்சு கொள்ளப்படுறான். இப்போ உடலை விட்டு போறச்ச அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவானவன் இவனுக்கு ஹெல்ப் பண்றான், வெளியில போறதுக்கு, அஸ்திராதிகதி போறதுக்கு வழியை காமிக்கிறான் அப்படின்னு சொல்றதுனால இவன் வந்து அதுல இருந்து வேறுபட்ட ஒருத்தன். ஆகவே நீ சொல்ற ஜீவாத்மா முக்தாத்மா இல்லை. பத்யாதி சப்தேபியா, இந்த ஆகாசம் தலைவன் முதலிய பெயர்களால் குறிக்கப்படுவார். இதுக்கு மேல வந்திருக்கு. இந்த ஆகாசம் இருக்கே அவன் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறான். எல்லாத்துக்கும் பத்தினா தலைவன், எல்லாரும் தலைவனா இருக்கான். அப்படின்னாக்க இந்த ஆகாசம் எல்லா தலைவனா எப்படி இருக்க முடியும்? அவன் இந்த வெறும் ஆகாயமா இருந்தாலும் முடியாது. நீ முக்தாத்மா இருந்தானே தலைவனா இருந்தானே இத்தனால எப்படி கட்டுப்பட்டு இருந்தான்? நேத்திய மட்டும் ஜெயில இருந்தான், இன்னைக்கு ராஜாவாயிட்டான். அதனால அவன் என்னைக்கு தலைவன் சொல்ல முடியுமா? அவனு முடியாதே. அதனால நீ சொல்ற இதுல ஒத்து வராது. ஆகவே அது பரமாத்மா தான். இக்கருத்துக்களுக்கு ராமானுஜர் விளக்கம். கட்டுண்ட நிலையில் பெயர் உருக்கள் உள்ளன, முக்த நிலையில் அவை இல்லை. முக்தன் உடல் தொடர்பு இல்லை என்பதாலேயே அவனுக்கு பெயர் உருக்கள் நிர்வகித்தல் ஒட்டாது. பெயர் நிர்வகித்தனாக்க இவன் பெயர்கள் இருந்தாலே பெயர் சப்ஜெக்ட் பண்ணிருக்கானே. இப்ப இவன் வந்து மற்ற பேர் வந்து எப்படி சொல்ல முடியும்? முடியாதே. இரு நிலைகளிலும் அவற்றின் நிர்வகித்தல் பரமாத்மாவுக்கு உள்ளது. இப்ப என்ன சொல்றான்னா, முதல்ல நீ இந்த உடம்பு கூட இருந்தேன்னாக்க ஜீவாத்மா அவனுக்கு வந்து பேர் XYZன்னு இருக்கு. இதை விட்டு போனேன்னாக்க முக்தாத்மான்னு சொல்றச்ச இந்த இதெல்லாம் நீங்கின ஒரு முக்தாத்மா, அதாவது அவனை அடையக்கூடிய ஒரு ஸ்திரீத்தன்மை கொண்ட ஒரு முக்தாத்மா அப்படின்னு போகுமே தவிர்த்து இதை விட்டுட்டு இன்னார் இவன் எல்லாத்தையும் மற்ற நிர்வகிக்கிறான் அப்படின்னு சொல்றது ஒத்து வராது. இந்த ஜீவன்களுக்குள் ஆத்மாவாக உள்நுழைந்து பெயர் உருக்களை கொடுப்பேன். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. இந்த ஜீவன்களுக்குள் ஆத்மாவாக நுழைந்து நான் அவர்களுக்கு பெயர் உருக்களை கொடுப்பேன். முன்னால் நம்ம பார்த்தோம் இதுல அந்தர்யாமி அதிகாரத்துல அவன் எங்கெல்லாம் உள்ள இருக்கான்ட்டு ஒரு இடம் பாக்கி இல்லாம பூமியில இருக்கவன் இருக்கானோ, எவன் மரத்துல இருக்கானோ, எவன் உடம்புல இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஆத்மால இருக்கானோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தர்யாமி அதிகாரத்துல. ஆக மொத்தம் ஆத்மா உள்ள இருக்கு, அதுக்கு உள்ள அவன் இருக்கான். ஆக மொத்தம் இவர் அவன் அது உள்ள இருக்கிறதுனாலதான் அதுக்கு பெயரும் உருவம் ஏற்பட்டது. ஆகவே அவன்தான் பரமாத்மா. எவன் யாவும் அறிந்தவனோ, திறமைகள் யாவும் உள்ளவனோ அவனால் பெயர் உருக்களும் உணவும் படைக்கப்பட்டது. முதல்ல கேட்கிறான், யார இருந்து இந்த உலகம் வந்தது அப்படிங்கிறச்ச பிரம்மா சொல்றான். யாரு? தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றான் பிரம்மா, நான் இன்னால படைக்கப்பட்டேன், அவரால் தான் இந்த எல்லாத்துக்கும் இந்த உலகம் இருக்கேன், இந்த எல்லாத்தையும் இதை படைன்னு சொல்லி நான் நியமிக்கப்பட்டேன். இவளுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகள் உருக்கள் இதுகளுக்கெல்லாம்
ஒன்னொன்றுக்கு பேரும் உருவும். உணவுன்னு சொல்றது என்னக்க அவனுடைய சப்சிஸ்டன்ஸ் அதுவும் படைக்கப்பட்டன. உருக்கள் பல வகைப்பட்டவை. இவர்களுக்கு பகைகளை கொடுத்து அவர்களாலே ஒரு விளங்குகிறான் புருஷத்திலே. விசித்திர தீர நாமானி ரூபாணி விசித்திய தீரக. நாமானி நாமங்களும் நாமானி ரூபாணி உருவங்களும் விசித்திய பலபடிப்பட்டவை. அது எல்லாத்தையும் என்ன அவன் தீராக நல்ல சூரர்கள் இருக்காள். அதாவது நன்னா ஆத்மா பரமாத்மா அறிஞ்சவர்களாக்க இதுக்குள்ள வேற்றுமை எல்லாம் பார்க்காம உள்ள இருக்கிற ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பார்க்கிறான். அப்படிப்பட்டவர்கள் அவன் தான் அந்த பரமாத்மா தான் அவனுக்கு பேர் ஒருக்கில் கொடுத்துருக்கான் அப்படின்னு புருஷத்துல வருது. அவன் தன் பாபங்களை உதறி பிரம்மலோகத்தை அடைகிறான் என்பது மாற்று கருத்தின் எடுத்துக்காட்டிலே உள்ளது. அதனால் பெயர் உருக்களை தள்ளிவிட்டு பிரம்ம உலகை இலக்கை அடைந்தவன் மீண்டும் அப்பெயர் உருக்களை நிர்வகிக்கிறான் என்று சொல்லி எப்படி பொருந்தும்? இது இன்னொரு முக்கியமான பிரச்சனை. முக்தாத்மாங்கிறவன் யாரு? இங்க இத்தனை நாள பத்தாத்மாவை இருந்தான், நம்மோட இத்தனை நாள இருந்தவன். இன்னைக்கு அவன் அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ இது மட்டும் இங்க இப்போ ஸ்டூடெண்டா இருந்தவன் இந்த காலேஜை விட்டுவிட்டு அவன் பாஸ் பண்ணிட்டு வேற அந்த காலேஜ்லேயே லெக்சராக வந்திருக்கான், இல்லை ஒரு ப்ரொஃபஸராக வந்திருக்கான் வச்சுக்கோங்க. அப்போ அந்த காலேஜ் அவன் முன்னால் இருந்திருக்கான் இல்லையா? இப்போ இதை விட்டுவிட்டு தான் அதுக்கு போயிருக்கான்னு சொல்றது. ஆக மட்டும் அந்த நிலையை அடையத்துக்கு முன்னால வேற யார் தான் இருந்தான். அப்போ அந்த நிலை முன்னால் யார் இருந்தார்? இப்போ இந்த கேள்வி தான் நம்ம நார்மலாக அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸை கேட்கணும். அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸில் ஜீசஸ் தோன்றிய டைம் தெரியும். முன்னால வேற அவர் பேர் என்ன? இவர் ஜீசஸ் தெரியுது. அப்புறம் நபி தெரியுது. இவாளுக்கு முன்னாள் இருந்தாலும் என்ன பண்ணா? அவள் நரகத்துக்கு போட்டிருந்தாளா? அது முன்னாள் உலகம் இல்லையா? இருந்தது இல்லையா? இப்போ இதை நம்பலைன்னா எல்லாம் நரகத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. எப்படி இதுதான் இருக்க முடியும்? ஆகவே இவன் இன்னி மட்டும் இங்க இருந்துட்டு இன்னைக்கு தான் இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஷிப்பை விட்டுட்டு அவன் ப்ரொஃபஸராக போயிருக்கான். அதனால அவன் தான் எப்போ ப்ரொஃபஸர்னு சொல்ல முடியுமா? அவன் ஏதோ ஒரு பதத்தில் இருக்கானே தவிர்த்து அவன் மற்ற எல்லாத்தையும் நிர்வகிக்கிறான்னு சொல்ல முடியுமா? முடியாதே. அப்படிங்கிறது இவாளை ப்ரொஃபஸராக அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னொரு பண்ணி ஆகணும் அப்படி இருந்திருக்கு. இந்த மாதிரி அவன் தன் பாவங்களை உதறி பிரம்மலோகத்தை அடைகிறான் என்பது மாற்றுக்கருத்து எடுத்துக்காட்டிலே உள்ளது. அதனால் பெயர் உருக்களை தள்ளிவிட்டு பிரம்ம உலகை இலக்காய் அடைந்தவன் மீண்டும் அப்பெயர் உருக்களை நிர்வகிக்கிறான் என்பது எப்படி பொருந்தும்? மீச்சிறுவழி களத்திலும் பிரஜாபதி உபாசகனுக்கு ஏற்ற இலக்காக இதயத்தினுள் ஆகாயத்தை விதித்து உபாசனத்தால் அவன் பிரம்மத்தை அடைகிறான் என்று காட்டியிருக்கிறான். அதை சொல்றச்சு என்ன, பிரம்மா இந்திரனுக்கு சொல்றச்சு என்ன இருக்க, இதுல இருந்து இந்த தகராகாசத்தை உபாசனம் பண்ணினியானாக்க உனக்கு என்ன இருந்ததுனாக்க உன்னுடைய இந்த உடம்பு நீங்கிறது, பிறப்பு நீங்கிறது, அப்புறம் உனக்கு அந்த 8 குணங்கள் வருது, பிரம்மத்தோட ஒத்த 8 குணங்கள் வருது அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தம் இந்த உடம்பு நீங்கிற மட்டும் எனக்கு அது 8 குணம் வராது, அது அளவுட்டு தான் இருக்கும், அது தாண்டினா தான் கிடைக்கும். ஆகவே இதெல்லாத்தையும் ஒரு கண்டிஷனல் கேஸ் தான். எனக்கு நான் முக்தாத்மா ஆகிறேன் தவிர்த்து நான் எப்பவுமே ஒரே ஆத்மாவாக இருக்கிறது இல்லை. ஆனால் அவனுக்கு இந்த 8 குணங்கள் எப்போ எல்லா நிலைமையிலும் இருக்கு. ஆகவே இது 2 வித்தியாசம். இப்போ சாமி ஒரு டவுட் அடியன் சாமி ஒரு டவுட். இது முக்தாத்மா ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணிட்டா அந்த டிஃப்ரெண்ட் முக்தாத்மாக்குள்ள வேறுபாடுகள் என்ன? எல்லாமே ஒரே தானா இல்ல வெவ்வேறையா? இதுல 2 ஒன்று சாஸ்திரம், இன்னொன்று சம்பிரதாயம். சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னாக்க யாரெல்லாம் முக்தனாரானோ அவன் எல்லாருமே அங்கே பரமபத்தை அடைஞ்சு இந்த பரமாத்மாவை அனுபவிச்சுட்டு எப்படி இருப்பான், அவ்வளோதான். பரமாத்மா பார்த்து சதா பஷ்யந்தி சூரியகா அப்படிங்கிற புருஷோத்தம். அதே மாதிரி அவனை பார்க்கறதுனாலேயே தன்னுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டவனாக அதில் அதிருப்தி இல்லாமல், அதாவது அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவது மானாகி அப்படிங்கிற மாதிரி அதுவே இந்த பார்வையாலேயே திருப்தி அடைஞ்சுண்டு ஃபாரெவர் 2 டே அங்கே இருந்துட்டு இருப்பாங்க. வித்தியாசம் கிடையாது. இது சாஸ்திரம். சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறான்னாக்க தத்துவ நியாயம்னு சொன்னோம். நீ இந்த உலகத்தில் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுதான் நீ அங்கே போய் பண்ணுவே அப்படின்ட்டு. அதுக்காகத்தான் நீ இங்கே இருக்கச்சே பெருமாளை கைங்கரியம் பண்ணினி. ஆனால்
உடம்ப விட்டதுக்கு அப்புறமும் அங்கே போய் பெருமாள் கைங்கரியம் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால பக்தர்கள் ஒரு 10 வகையாக பிரிச்சிருக்காங்க. சில பேருக்கு பெருமாள்னு பேர் சொன்ன உடனேயே அப்படியே உருகி போயிடுவா, கண்ணில் தண்ணி வந்துடும். பெருமாளை பார்க்கணும் 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 நினச்சிட்டு இருப்பா. போய் பார்ப்பா, பார்க்கறச்சு என்னாச்சு, கண்ணில் தண்ணி வந்துடுது, பெருமாள் உருவமே தெரியல. திருவாரூரையான பார்க்கறதுக்கு 1/2 செகண்ட் தான் கிடைக்கிறது. அவன் பார்க்க ரொம்ப ஆசையோடு இருந்து கிட்ட போய் பார்த்த உடனே என்ன ஆகுதுனாக்க, அவனை பார்த்து ஆனந்த கண்ணீர் பெருகிடுறது, இந்த கண்ணீர் பார்வையை மறைச்சு விடுறது, அவனை பார்க்க முடியாமல் போடுறது. இப்போ பழையில தானே இருக்கு. இதே மாதிரி இருக்கா சில பேர். அவருக்கு சில பேருக்கு பெருமாளுடைய பேரை சொன்ன உடனே ஒரே வானத்துக்கு உதிக்க ஆரம்பிச்சிடும். இப்படிலாம் இங்கே 10 விதமாக பக்தர்களை பிரிச்சிருக்கா. அவ மாதிரி அங்கேயும் போய் இருப்பா. ஏன்னா இவாளுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை அவன் தரான் இல்லையா, அதனால அவளும் அந்த மாதிரி இருப்பா அப்படின்னு இந்த வைஷ்ணவ சம்பிரதாய நூல்கள் சொல்றது. அர்ச்சிராதின்னு ஒரு இது இருக்கு, அர்ச்சிராதி கதியில சொல்லியிருக்காரு. அதனால நமக்கு பொறுத்த மட்டும் அங்கே போனாதான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா சாஸ்திரப்படி உபனிஷத்துகள் படி என்னன்னாக்க, எல்லா ஆத்மாக்களும் முக்தாத்மாக்களும் ஒரே மாதிரியாக அவனை அனுபவிச்சுட்டே இருப்பா அப்படின்னு தோன்றது. தேங்க்ஸ் சாமி. சரியா சுவாமி? தேங்க்ஸ் சாமி. சரி, அடியா சுவாமி, அந்த 10 விதமான பக்தர்களை பத்தி ஒரு ஜிஸ்ட் சொல்லுங்களேன் சுவாமி. அப்புறம் அர்ச்சராதி பற்றி சொல்றேன். இப்போ அது எடுத்துனுக்கு, ஏன்னா ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். இன்னொன்று என்னன்னாக்க, இந்த இடத்துல இரலவெண்ட்டாக இருக்கும். அது சம்பிரதாயம், நம்ம இப்போ படிக்கிற சாஸ்திரம் படிக்கணும். அதனால கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை முடிப்போம். முடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சிராதி பார்த்தோம்னாக்க, அர்ச்சிராதியில் இந்த 10 பக்தர்கள் யார் யார் எப்படி இருப்பான்னு பிள்ளலோகாச்சாரியார் அழகாக சொல்கிறாங்க. ஓகே சுவாமி, தேங்க்ஸ் சுவாமி. இதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணுறான்னாக்க, இப்போ பிரம்மம் இல்லை அப்படிங்கிறவளை விட்டுட்டு பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்றா இல்லையா, அவள் இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறான். அவள் என்ன சொல்கிறான்னாக்க, எல்லா ஜீவாத்மான்னு ஒன்றும் கிடையாது. எல்லா ஜீவாத்மா என்ன பண்ணுறாங்க விட்டுட்டு முக்தாத்மா ஆச்சு பிரம்மத்தோட ஒன்றி போயிடுறது, பிரம்மமாக ஒன்றிடுறது. அதனால முக்தாத்மா படைக்கலாம்னு சொன்னால் தப்பு ஒன்றும் இல்லையே. ஏன் சார் பரமாத்மா படைக்கணும் தானே சொல்கிறேன். இப்போ இந்த ஜீவாத்மாவே பரமாத்மா ஆகிடுறான், அவன் படைச்சா என்ன தப்பு அப்படின்னாக்க அதுவும் தப்பு, நீ சொல்ற சரியில்லை அப்படிங்கிறார். இதில் அத்வைதிகள் மாற்று கருத்து. பரமாத்மா ஒன்றை இருப்பை உடையது, உடலை உதறி தள்ளி மேலெழுந்த முக்தாத்மாவும் பரமாத்மாவே, ஆதலால் அவனே பெயர் உருக்கள் நிர்வகிப்பதாக கொள்ளலாம். இதற்கு ராமானுஜன் விளக்கம். இப்படி ஒரு வாதம் எழக்கூடாது என்பதற்காகவே இக்களத்தில் 2வது சூத்திரம் அமைந்துள்ளது. ஆழ்ந்த உறக்க நிலையில் ஜீவன் சுற்றி நடப்பதை அறியாது தன்னுள்ளே விளங்கும் மூச்சு காற்றுக்கு அதிபதியான பேரறிவானை அணைத்துக் கொள்கிறான். இப்ப எப்படி வரும்? ஆழ்ந்த உறக்க நிலை நமக்கு 3 நிலை இருக்கு பாருங்க, 4 நிலை இருக்கு. ஜாகிரதை, ஜாகிரதை விழிப்போடு செயல்படுறமே. அப்போ என்ன, அது மனம் புலன்கள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கு, அதோடு செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது என்னன்னாக்க, புலன்கள்லாம் ஓஞ்சி போகிறது, மனம் மட்டும் மாண்டரிங்கா இருக்கு. அப்போதான் சொப்பனம் வருது. இந்த மனம்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே அந்த அது டெரிட்டரியா உள்ள வச்சு ஓடிட்டு இருக்கு. சொப்பனங்கள் கேட்டு 2வது சொப்பனங்கள், 3வது மனசும் தூங்கிடுறது. இதுதான் ஆழ்ந்த உறக்க நிலை. அதுக்கு அடுத்தது மயக்க நிலை, புக்த நிலை. இப்போ இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இந்த ஜீவாத்மாவை பரமாத்மா அணைச்சுட்டு தூங்குறான் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. பாகமொத்தம் ஜீவாத்மா ஒருத்தன் இருக்கான், பரமாத்மா ஒருத்தன் இருக்கான், இவன் அவன் அணைச்சுன்னு தூங்குறான்னு சொல்றதுனால, எப்படி தாயானவள் உறங்குகிற குழந்தைய தான் அணைச்சுன்னு தூங்குவளோ அந்த மாதிரி தூங்குறான்னு சொல்லிருக்கு. இப்படி சொல்றச்சு இப்போ 2 இருக்குன்னு சொல்றச்சு, இவனே அவன் ஆயிடுறான்னாக்க, அப்போ இந்த அனைத்துன்னு சொல்ற வாக்கியம் பிரயோஜனப்படும். அதாவது வேதத்தில் சொல்ற ஒரு பகுதி அர்த்தம் இல்லாத போயிடும். அதனால நீங்க சொல்ற ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற. ஜீவன் சுற்றி நடப்பதை அறியாது தன்னுள்ளே விளங்கும் மூச்சு காற்றுக்கு அதிபனான பேரறிவானை அணைத்துக் கொள்கிறான் என்று ஜீவாத்மா பரமாத்மா வேற்றுமை நன்கு காட்டப்பட்டுள்ளது. முற்றறிவன் என்ற பண்பு ஜீவனுக்கு ஒரு காலம் பொருந்தாது. முற்றறிவன் சொன்னாக்க எல்லா காலத்திலையும் அப்போ ஒரே எல்லாத்தையும் தெரிஞ்சவனாக்க இருக்க முடியாது, இம்பாசிபிள். அதனால அந்த பண்பு சர்வஜன்கிறது அவனுக்கு ஒருத்தருக்கு தான் பொருந்துமே தவிர்த்து இவனுக்கு பொருந்தாது. பிராக்யன் ஆத்மா சம்பரிஷ்வக்தன்னு சொல்றதுனால முற்றறிவனான ஆத்மாவா பரமாத்மாவால அணைக்கப்பட்டு தூங்குகிறான்னு சொல்றது இவன் வேற தெரியும் கிளியரா. மேலும் இப்படி அணைத்து கொண்டிருக்கும் பரமன் தொடர்ந்து வரும் வாக்கியங்களால் யாவர்க்கும் தலைவன் என்றும் அவனை அறிய அந்தணர்களும் முனிவர்களும் முயல்கின்றனர் என்று காட்டப்படுவதால் இன்னும் என்ன பண்றார்,
நானே பரமாத்மா அப்படின்னாக்க யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. அவனை அறிவதற்கு பிரம்மத்தை அறிய முயல்கிறார்கள். எப்படி? யஜ்ஞேன யாகத்தாலும், தானேன தான தர்மம் செய்வதனாலையும், அநாசகேன உபவாசங்கள் இருப்பதனாலையும் அவனை அறிய முயல்கிறார்கள். இப்போ சுவாமி, நான் ஒரு டிகிரி அடைய முயல்கிறேன்னு அர்த்தம். நான் வேற, டிகிரி வேற தானே. அதுக்கு என்ன குவாலிஃபை பண்ணிக்கணும், தயார் பண்ணிக்கணும் இல்லை. நான் ஏதோ அடைய முயற்சி பண்றேங்க, அந்த பொருள் வேற, நான் வேற தானே. அப்போ பிரம்மத்தை அடைய விரும்புவர்கள் இவ்வாறு முயல்கிறார்கள் சொல்றது. இவெல்லாம் பிரம்மம் இல்லைன்னு தெரியறது இல்லையா? பாகமத்தம் பிரம்மம் நானும் ஒண்ணுன்னாக்க நான் என்னை அடைய நான் முயல்கிறேன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி வாக்கியம் இல்லையே வேதத்துல. அதனால பிரம்மம் வேற, ஜீவாத்மா வேறதான் அப்படிங்க. பெயர் உருக்கொண்ட பண்டங்களில் உழைப்பவன் முக்தாத்மா என்னும் கருத்து சிறிது பொருந்தாது. இக்களத்தால் நிறுவப்படும் கொள்கை. இந்த அத்தாந்தரத்வாதி பண்டங்களும் வேறுபடுவன் களத்தால் முக்தாத்மாவால் அடையப்படுபவன் என்றும் ஆகாயம் என்றும் குறிப்பிடப்படுபவன் பரமாத்மாவே. அவன் எல்லா பண்டங்களும் நிறைந்திருந்தாலும் அவை யாவற்றிலும் வேறுபட்டு வழங்கினான். அதான் வேடிக்கை பார்த்தோம், நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவன் எல்லா பொருளும் அந்தரியாமையும் உள்ள இருக்கான். ஆனால் அந்த பொருள் அவன் தான் போட்டுறதே கிடையாது. நீங்க மெர்க்கரி பார்த்துருப்பீங்க, பாதரசம் பார்த்துருக்கீங்களா? அதையும் பார்த்துருக்க, ஸ்கூல்ல பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. நம்ம தெர்மாமீட்டர்ல மேலே ஏறி இறங்குறது இல்லையா? அது எங்கேயாவது ஒட்டிக்கிறதா? இதே ஒரு தண்ணீரை என்ன பண்ணணும், அந்த இதுல பூரா, அந்த குழாயில பூரா ஒட்டிக்கும். ஆனா மெர்க்குரி ஒட்டுறதில்லை. அதே மாதிரி அவன் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கான். இது எப்படி இருக்குன்னாக்க, கீழே சாக்கடை இருக்கு, சூரியனோட பிரம்மம் பிரதிபலிக்கிறது. நான் என்ன பண்றேன், எனக்கு குழந்தை தெரியாது, இந்த வெள்ளையாத்து இங்க வர ரவுண்டா வெள்ளையாத்து என்னன்னு கேட்கிறேன். என்ன சொல்றீங்க? சூரியன் சொல்வீங்க. அப்போ அந்த சூரியன் இந்த சாக்கடை இருக்கிறதுனால சூரியனுக்கு நாத்தம் வருமா? வராத. அது மாதிரி பரமாத்மா எதுல இருந்தாலும் அந்த பொருளினுடைய தோஷம் அவனுக்கு தட்டாது. முன்னாடியே பார்த்தோம், ஒரு ஜெயில 2 பேர் இருக்கா. ஒருத்தன் ஜெயிலர், ஒருத்தன் கைதி. கைதி தான் தப்பு பண்ணிட்டு தண்டனைக்காக இருக்கான். ஜெயிலர் தான் சம்பளம் வாங்கிறதுக்காக விருப்பத்தோடு இருக்கான். கைதி வேற தலையெழுத்து பீரியடை கழிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. ஆக 2 பேர் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல ஒருத்தர் தன்னுடைய வினையினால் இருக்கிறதும், இன்னொருத்தன் தன் விருப்பத்தினால் இருக்கிறதும். இதே மாதிரி தான் இந்த உடம்புல ரத்தமும் சீயும் மலம் இந்த உடம்புக்குள்ள 2 பேர் இருக்கான். ஆத்மாவும் இருக்கான், பரமாத்மாவும் இருக்கான். ஆத்மா அவன் பண்ண வினையினால இருக்கான். பரமாத்மா தன் விருப்பத்தினால் இருக்கான், எங்கே நிறைஞ்சிருக்கான், அவன் நடத்திட்டு இருக்கான். ஆகவே இதுல இருக்கக்கூடியவன் இந்த பரமாத்மா, ஜீவாத்மா வேறுபட்டவன். இதுக்கு முன்னாலே நல்ல உதாரணங்கள் பார்த்தோம். சுவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரட்சம் பரிஷ்டே தயோரண்யம் பிப்பலம் சுவாத்வத்தை அனஸ்யன் அந்யன் அபிசாக செய்தின்னு விட்டு. அதாவது 2 பறவைகள் ஒரு மரத்துல இருக்கு, ஒரே மாதிரியான பறவைகள். அதுல ஒண்ணு இந்த மரத்தினுடைய பழத்தெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒளி இழந்து போகுது. சாப்பிடாத ஒண்ணு ஒளியோடு இருக்கு. இந்த மரம் சொன்னது உடம்பு, அதுல இருக்கக்கூடிய ஒரு பறவை ஜீவாத்மா. இந்த மரத்தினுடைய பழம், இந்த கர்மாவில் இருக்கக்கூடிய வினைகள், அதை சாப்பிட்றது, அது ஒளி இழந்து போகுது. ஆனா இந்த எல்லாத்தையும் சாப்பிடாம தனியா இருக்கே இன்னொரு பறவை, அது எப்போ ஒளியோடு இருக்கு. இதுதான் இந்த உருவத்தான் காட்டுறது. ஆகவே ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. இந்த 2ம் ஒண்ணுன்னு சொன்னோம்னாக்க இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம அர்த்தம் இல்லாம போயிடும். இதே மறுக்க வேண்டி வரும். அதனால ஒரே பிரம்மம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரம்மம் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு, ஆத்மாக்களும் இருக்கு அப்படிங்கிறது தான் சிட்டாதிகள் நிறுவப்படக்கூடிய. புரியுதா? சந்தேகங்கள்? என்ன கேளுங்க.
அந்த அத யோசிச்சுட்டேன் சுவாமி. அந்த ஆத்மனோதி இது ஆத்மா. ஆப்னோதி 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 இது அதான். ஆப்னோதி இது ஆப்னோதினா அடைகிறது, அடைவிக்கிறது. இப்போ நம்ம ஆத்மா ஜீவ ஆத்மாங்கிறோம். நாம் அடைகிறோம், விரும்பியதை நாம் அடைகிறோம். அது மட்டும் இல்லாம மற்ற பேருக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்குறோம், அடைவிக்கிறோம். ஆப்னோதி இது ஆத்மா ஒன்று. அதே மாதிரி பரமாத்மாவுக்கு என்ன பண்ணோம்? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா என்ன வித்தியாசம்? பரான்னு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆத்மா இல்லை, இது வேறுபட்டவன், மேம்பட்டவன். பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிறது, அடைய விரும்புகிறது. பரமாத்மா ஜீவாத்மாவை தன்னை அடைவிக்கிறது. ஸோ ஆப்னோதி. அதனால தான் இந்த ஆத்மாங்கிற சத்தமானது நிறைய இடத்துல சினானிமஸாக உபயோகப்படுத்திருக்கு. எதுனாக்க ஒன்று நம்ம இது சேதனத்துடைய ஆத்மா பரமாத்மான்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய மனசையும் ஆத்மா இருக்கு. நான் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் என் மனசார சொல்கிறேன்னு அர்த்தம். அதனால அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை உபயோகப்படுத்தணும். எப்படி ஒன்று வளைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வளைனாக்க அந்த எண்டத்தில் வளைன்னு வர்றதுக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துக்கணும். ஒரு இரும்பு பட்டையில் போய் வளைன்னு சொன்னதுக்கு ஏதோ கம்பியை கொடுத்து வளைக்க சொல்லணும்னு அர்த்தம். ஆனால் நிறைய வளை இருக்குது இங்கேனாக்க வீட்டில் எலி வளை இருக்குன்னு அர்த்தம். 6 லேடிஸ் கையில் போட்டுருக்காங்க, அது வளைன்னு அர்த்தம். அதனால இந்த வளைன்னு சொன்னாக்க வளைனா எல்லாத்துக்கும் ஒரே இதாக விளைய எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த ஆத்மாங்கிறது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் வேறுபடும். அந்த எது பொருத்தமான பொருள் அதுதான் எடுத்துக்கணும். தொல்காப்பியரே சொல்லியிருக்க, ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கலாம், ஆனாலும் அவை எல்லாத்திலும் எது ரொம்ப முக்கியமாக பொருந்துமோ, நல்லா பொருந்துமோ, கோளாறு இல்லாமல் பொருந்துமோ அதைத்தான் எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல ஆத்மாங்கிறது அவருடைய கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஆத்மா எதை குறிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். புரியுறதா? ஆப்னோதி ஆத்மா. வேற பாலாஜி டவுட் ஒன்றும் இல்லையா? இல்லைங்க சுவாமி, இந்த ஆத்மாவுடைய ரெஃபரன்ஸ் வந்து ஈவன் பகவத்கீதையில கூட ஒவ்வொரு இடத்துல மாறுறது இல்லை சுவாமி. சில இது இடத்துல பரமாத்மாவே கூட ஆத்மான்னு ஆமா ஆமா சொல்ற ஆமா மாதிரி ஆமா வரும். ஸோ ரெஃபர் டு த ஆமா கான்டெக்ட் வந்து இட் இஸ் ஆமா. சேஞ்சிங். ராமன் ராவணனை ஜெயிச்சாச்சு, எல்லாம் வந்து சீதாதேவி சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணானாக்க எல்லாம் பிரம்மா சிவன் எல்லாரும் வந்து வந்துட்டாங்க. அவ காரியம் ஆயிடுத்தேன். உடனே அவளுக்கு என்னாச்சு? அவ வந்து என்ன பண்ணானாக்க, பகவான் நாராயணோ தேவா, நீ வந்து நாராயணங்கிற தேவன், நீ உடனே திரும்பி வந்துடலாம் இருக்கிறாங்க. அப்போ ராமன் சொல்றார், ஆத்மானாம் மனுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். ஆத்மானாம் என்னை நான் மனுஷனாகத்தான் நினைக்கிறேன், தசரத பிள்ளை ராமனாகத்தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் சொல்கிற ஏதோ பகவான்லாம் சொன்னீங்களா, அது எனக்கு தெரியல எனக்கு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஆத்மாங்கிற இடத்துல தன்னை குறிக்கிறது. அதே மாதிரி ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசதியா இதால் படிக்க போகிறோம் நம்ம. மைத்திரியை கேட்குறான். அதாவது யஜ்ஞவால்கியர் தன்னுடைய பொருளெல்லாம் பங்கு பிரித்து கொடுத்து 2 மனைவிகளை பங்கு பிரித்து கொடுத்துட்டு நான் தபஸ் பண்ண போகிறேங்கிறார். இப்போ இவ கேட்குறா, நீங்கள் இந்த பொருள்லாம் கொடுத்துருக்கீங்களே, இதை வச்சுட்டு நீங்கள் ஏதோ அடைய போகிறீங்களே, அதை நான் அடைய முடியுமான்னு கேட்குறேன். அது முடியாது, நான் ஆத்மாவை பார்க்க போகிறேன். அந்த ஆத்மா எப்படி இருக்கணும்? ஆத்மாவா அரே திரஷ்டவியா, அது பார்க்கத்தக்கது, கேட்கத்தக்கது, மனது இருக்கத்தக்கது, இந்த சிந்திக்கத்தக்கது அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த ஆத்மாங்கிறது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு இது மாறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். புரியுறதா? அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் ராமசாமி பேர் 4-5 பேர் இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கான்டெக்ட்ல எந்த ராமசாமி சொல்கிறோமோ அந்த ராமசாமி சொல்லிட்டு இங்கே இல்லாத ஒரு ராமசாமி சொல்லலாம். புரியுதா? அப்புறம் சுவாமி அதுக்கப்புறம் சுவாமி அந்த 4 நிலைகளை பார்த்தவர்கள சுவாமி. ஐ மீன் சாரி விழிப்பு நிலை, அதான் ஜாக்கிரதை, 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 சொப்பன, சுஷுப்தி, முக்த. இந்த முக்தன்றது வந்து இன்னொரு இடத்துல அதுதான் அடியனு கொஸ்டினா இருந்தது சுவாமி. ஏன்னா வந்து இன்னும் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை சமாதின்னு சொல்றா. அதாவது வந்து எல்லா புலன்கள் மனசு எல்லாமே வந்து இன்ஆக்டிவா இருக்கிற ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா சமாதின்னும் வந்து வேற ஒரு ரெஃபரன்ஸ்ல வந்து சொல்லப்படுறது இல்லையா? அப்ப இங்க நம்ம வந்து முக்தன்ற ரெஃபரன்ஸ்க்கும் அந்த சமாதின்றதுக்கும் வந்து என்ன வேறுபாடு, எந்த இடங்கள்ல இந்த மாதிரியான பிரயோகங்கள், வார்த்தை பிரயோகங்கள் மாறுபடுறது அப்படின்னு?
ஆமா, அதுதான் பார்க்கணும். குழந்தைகளுக்கு முக்தன்னு பேரு. நான் குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, இளங்கன்று பயம் அறியாதுங்கிறோம் இல்லையா? ஆமா. குழந்தைகளாம் முக்தன். இதுக்கு என்ன தெரியும்? முக்தன், முக்த சிசு அப்படின்னா ஒன்றும் தெரியாத சிசு. அது மயக்க மண்டல மேல நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கோம் இல்லையா? அதனால முக்தன்னு பேரு. ஓகே, சரிங்க சுவாமி. ஆனா நம்ம, அதாவது இந்த சம்பிரதாயத்துல வந்து நமக்கு வந்து இங்க சமாதின்ற அந்த வேர்ட் வந்து உபயோகம் இல்லையா சுவாமி? ஐ மீன், இல்ல, ஏன்னாக்க இந்த சமாதிங்கிறது நம்முடைய முயற்சியினால் அடையப்படக்கூடிய சமாதி. நம்ம பொறுத்த மட்டும், ஸ்ரீ வைஷ்ணவாவை பொறுத்த மட்டும் நம்முடைய முயற்சிங்கிறது எதுவும் இல்லை. நம்ம எப்படின்னாக்க பூனை தன் வாயினால கவி கொண்டு போற குட்டி மாதிரி இருக்கும். நம்ம இந்த குட்டிக்கு எந்த முயற்சியும் கிடையாது. முயற்சி போற தாய் பூனைக்கு தான். நம்ம முயற்சி போற பகவானுக்கு தான். நமக்கு முயற்சி கிடையாது. அதனாலதான் நம்ம முயற்சி பண்ணி குண்டலினி சக்தியை மேல எழுப்பி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. அப்புறம் வேற சுவாமி, இது சாங்கியர்கள் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா மூலப்பிரகதியை நாம ஒரு கடல் மாதிரி வச்சுக்கலாம். அதுலேருந்து விதவிதமான நீர்கள், மேபி ஆற்று தண்ணியாக இருக்கலாம், கிணத்து தண்ணியாக இருக்கா, குளத்து, அது மாதிரி விதவிதமான தண்ணி இருக்கு. அது கடைசியில் பிரம்மமான அந்த கடலுக்கே போகையில் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்காது. மூல பிரகிருதிக்கு இந்த பிரகிருதியெல்லாம் போய் ஜாயின் ஆச்சுன்னா டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது இல்லைங்க சாமி? ஸோ அந்த இதுவும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? ஆனால் அது சேர்ந்தாலுமே டிஃப்ரெண்ட். சாரி, நீங்கள் சொல்லுங்கள் சார். சிம்பிள் திங். இப்போ வேற ஒன்றும் இல்லை, கடல் தண்ணி தான். இன்ஃபேக்ட் நமக்கு இங்கே உலகத்தில் கிடைக்கிற தண்ணீர்லாம் கடல் தண்ணி தான் வருது. ஆனால் கடல் தண்ணி உப்பாக இருக்கு. ஆனால் இங்கே இருக்கச்சே தண்ணி எப்படி இருக்குது? மழை தண்ணி எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கு. இப்போ என்னாச்சு, கடல் தண்ணியை ஆவியாக போய் மேலே மழை தண்ணியாக இருக்கு. முன்னீர்னு சொல்கிறச்சு என்ன சொல்கிறோம்? ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர்னு 3 நீர். இந்த 3 உப்பு இல்லாதது. கடல் தண்ணி தான் உப்போடு இருக்கு. அதை நல்ல உதாரணத்தோடு சொல்கிறேன். எப்படின்னாக்க, இப்போ நம்ம வேதம் இதெல்லாம் படிக்கலாம். வேதம், இந்த வேதத்தில் படிக்கிறச்சே எத்தனை கன்ஃபியூஷன் வருது. ஆத்மாங்கிறது என்ன, எங்கே வருது? முக்தன்கிறது எங்கே இல்லையா? இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப கிளியராக அழகான தமிழில் யார் சொன்னார்? நம்மாழ்வார் சொன்னார். அதுதான் நம்மாழ்வார் சொல்றதுக்கு சொல்கிறார். அல்ப சுரதர் கலைக்கிற ஸ்ருதி இவர் வாழவாகவே, சமுத்திராமு வருகிற மேகம் போலே இவர் வாழவாகவே பட்டு அந்தஸ்து வாழவாகவே தெளிந்து விளங்கியது அப்படின்ட்டு. 2 காரணம். இப்போ நல்ல மழை பெய்யுறது, அது மேலே மழை பெய்யுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே செக்கச்செக்கன்னு வந்துடும். செம்புற பேர்ந்தான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரே இதாக இருக்கும். ஆனால் நல்லா ஓடி ஓடி சமவெளிக்கு வரச்சே பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் படித்து தெளிவாக இருக்கும். அதே மாதிரி அல்பசுரா கலைக்கின ஸ்ருதி இவர் வாழவாகவே தெளிந்து அந்தஸ்தத்தை காட்டுமா போலே. அப்படி எல்லாரும் முன்னாள் பண்ணுறாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் வேகத்தை குழப்பிட்டு போயிட்டார். அது எல்லாத்தையும் தெளிய வச்சு கொடுத்தார் நம்மாழ்வார். அதே மாதிரி சமுத்திரத்தில் உப்பு நீர், இந்த நம்மாழ்வார்ங்கிற மேகம் போய் அதை பருகி எடுத்து நமக்கு குடிக்கிற மாதிரி அழகா திருவாய்மொழியை பள்ளி கொடுத்தது. ஆக ஒரு நீரானது சுத்தப்படுத்தப்பட்டு நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அதுக்கு இவர் காரணமா இருக்கார். இது மாதிரி வேதத்துல என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் தான் திருவாய்மொழி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறோம். ஆக நீர் ஒன்னாதான் இருந்தான். சமுத்திரத்தின் மட்டும் நல்ல தண்ணியா இருந்துட்டு வச்சுக்கோங்க, நமக்கு இங்க உலகத்துல எதுவுமே நடக்காது. ஏன்னா அதுதான் மினரல்ஸ் பூரா இருக்கு. இந்த மினரல்ஸ் எல்லாம் நமக்கு எல்லாம் தேவைப்படக்கூடாது. பட் ஃபார் தட் உலகமே இருக்க முடியாது. புரியுதா சுவாமி? ஓகே சுவாமி. என்ன ஏதாவது சந்தேகம் இருக்காது? தெம்பாவல்லியே பதில். அதாவது எனக்கு அவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த இப்ப நம்ம எல்லா ஜீவாத்மா எல்லாமே பல நதிகள் எல்லாரும் போய் கடவுளை அடைஞ்சிடுறோம்னா ஒன்னும் ஆயிடுறது இல்லையா? தனியாதான் இப்ப விசிஷ்டாத்வைதம் சொல்றது. தனிதான் அங்க போனாலும். ஆமா, அதான் அதுதான் சுவாமி. சுவாமி சுவாமி குறிக்கிறது மன்னிக்கவும். அந்த அனந்த சுவாமி கேட்டபோது, சாரி அவரோட நேம் அனந்த கிருஷ்ணன் இல்லையா? அவர் கேட்டபோது வந்து அடியனுக்கும் இந்த பாயிண்ட் தோணிட்டு சுவாமி, சேர்த்து கேட்டுடுறேன். அப்புறமா வந்து ஒட்டுக்கா பதில் சொல்றதுக்காக பாருங்க. அத்வைதிகள் என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நதிகள், பல குட்டைகள், அது எல்லாமே சேர்ந்தாலும் எல்லாம் வந்து கடலோட தன்மையே அடைஞ்சிடுறது அப்படின்னு.
அப்போ வந்து வந்து பாத்தீங்கன்னா கடலோட தன்மையை அடையும் போது வந்து எல்லாம் பிரம்மமாவே ஆயிடுது. அதனால தான் அவ சொல்லிடுறா எல்லாம் பிரம்மமாயிடுறது அப்படின்ட்டு. ஆனா அந்த அதுல வந்து அந்த உப்பு கலந்துறதுனால வந்து அந்த உப்பு தண்ணியாவே காவேரி போய் கலந்தாலும் அது உப்பு தண்ணியாவே ஆயிடுறது. அதே மாதிரி கங்கை கலந்தாலும் உப்பு தண்ணியாவே ஆயிடுறது. எல்லாம் உப்பாவே ஆயிடுறது அப்படின்றது தான். ஆனா அந்த உப்பு கூட தனியா பிரிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்டெக்ட்ல அது எப்படி நம்ம பாக்குறதுன்றத சேர்த்து சொன்னேன்னா நல்லா இருக்கும்னு தோன்றுது. சுவாமி வேற ஒன்றும் அவ சொல்றது நாங்க எதா சை எது- எதா சைந்தவ அது வாக்கியம் மறந்து போச்சு. உப்பு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. ஆமா. ஒரு பிளாக் ஆஃப் சால்ட் இருக்கு. ஆ. இதை நீங்க எங்க பார்த்தாலும் உப்பா தான் இருக்கும். அது எஸ். அது வேற சுவை வருமோ? நோ சுவாமி. வராது. அவ என்ன சொல்றா, எப்படி ஒரு உப்பு கட்டி எங்க இடத்துல ஒரே உப்பு சுவையா இருக்குமோ அதே மாதிரி பிரம்மம் தான் வெவ்வேறு இருந்தால் எல்லாம் ஒரு பிரம்மம் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த உப்பு கட்டி இருக்கு இல்லையா, இதை பார்க்குறோம். இது உப்பு கட்டியா சர்க்கரை கட்டியான்னு தெரியாது. உப்பு கட்டியும் சர்க்கரை கட்டியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. தொட்டா சொரப்பா இருக்கு. டேஸ்ட் பண்ணாக்க இது உப்பா இருக்கு, அது அது ஸ்வீட்டா இருக்கு. வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த உப்பு கட்டி குணம் இருக்கா இல்லையா? அதான் சொல்றோம். ஆமாம் சுவாமி. அதான் இப்ப கடல் இருந்தாக்க கடல் தண்ணிக்கு மற்ற என்ன வித்தியாசம் இருக்கு? மற்ற தண்ணியில உப்பு கிடையாது, கடல்ல உப்பு இருக்கு. ஸோ கடல்ல போய் அடையிறதுனாக்க கடல்ல உப்புங்கிற குணம் இருக்கு. அந்த மாதிரி பிரம்மத்திட்ட குணம் இருக்கு, குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் சொல்றோம். வேற அத்வைதத்துக்கு ஒரே ஒரு கரெக்ஷன் தான், ஒரு அமெண்ட்மெண்ட் தான். என்ன அமெண்ட்மெண்ட்னாக்க நிர்குணம் சொல்றா, இல்ல சகுணம் சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். கரெக்ட் தான். அதாவது நதிக்கு வந்து உப்பு இல்லாத குணம் இருக்கு, கடலுக்கு போனோம்னா கடலுக்கு உப்பான குணம் இருக்கு. குணம் கட்டாயமா இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு பொருள்னாலே அது ஒரு குணம் இருக்கு. நீங்க குணம் இல்லா பொருள் எதுவுமே கிடையாது. கிடையாது. அதான் நம்ம எந்த பொருளா இருந்தாலும் சரி, நீங்க எந்த பொருள் தான் சரி, அந்த பொருளை அது குணத்தினால மட்டும்தான் அறியணும். அதுதான் நல்ல ஒரு உதாரணம் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு கிளியர் ஸ்கை இமேஜின் பண்ணிக்க, ப்ளூ கிளியர் ஸ்கை. அதுல அதே கலர்ல ஒரு பேர்டு பறக்கிறதுனாக்க நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுல இருந்து வேறுபட்டு தான் தெரியும். வேற ஒன்றும் வேண்டாம். நீங்க புடவை வாங்குறீங்க, சரி ஒரு பச்சை புடவை வச்சுப்போம், ஒரு 4-5 ஷேட்ல இருக்குனாக்க நீங்க ஒன்று பக்கத்தை வந்து வச்சுப்போ தான் ஷேட் வித்தியாசம் தெரியுது. ஒரே மாதிரி தான் தெரியுது. குணமே இல்லாத பொருள் எதுவுமே கிடையாது. நீங்க உதாரணமே சொல்லவே முடியாது. எந்த பொருளும் எடுத்துங்க. அப்புறம் நீங்க ஏதாவது பொருளை இந்த குணம் இல்லைனாக்க ஆக மொத்தம் குணமின்மை ஒரு குணமாயிடுறது. இப்போ சில பேர் சொல்ற கடவுள் இல்லை அப்படிங்கிறா இல்லையா? ரைட், ஒத்துணுட்டோம் சார். ஆமா, அந்த கடவுள் இல்லை, அது என்னது? அதை டிஃபைன் பண்ணும் போது அப்புறம் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியும். அது இல்லாம கடவுள் இல்லைன்னு சொன்னாக்க, நீ கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, எந்த பொருள் இல்லைன்னு சொல்றியோ அந்த பொருள் என்னது? அது இல்லைன்னு சொல்லு. நான் முயல் கொம்பு இல்லைன்னு சொன்னா நியாயம். முயல் பார்த்திருக்கியா? முயல் கொம்பு பார்த்திருக்கியா? கொம்பு. ஆனா முயல் கொம்பு இருக்கா? இல்லை. ஆக முயல் கொம்பு இல்லை. இப்போ இது என்ன டிஃபைன் பண்ணாதான் அது ஒத்து. கடவுள் இல்லைன்னு சொல்றது, கடவுளை முதல்ல டிஃபைன் பண்ணாதான் கடவுள் இல்லைங்கிறது நீங்க சொல்ல முடியும். அப்புறம் வேற வெற்றி ஒன்றும் டவுட் இல்லையா? சுவாமி, அதான் இப்போ போயிட்டு இருக்க அதே டிஸ்கஷன்லயே உள்ள ஒரு சந்தேகம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டும் தனித்தனி. பரமாத்மா வந்து எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் ஒரு அணுவா இருக்கிறான். ஆமா. எத்தனை பேர்ல இருந்தாலும் அவன் ஒருத்தன் தான். ஆமா. அதே போல ஜீவாத்மா நிறைய இருக்கு. அப்போ முக்தியான உடனே அந்த ஜீவாத்மாலாம் ஒரே தொகுதியை ஒரே ஜீவாத்மாவா பார்க்க முடியுமா? இல்ல வந்து அது தனித்தனி தானா? அது ஆத்மா ஜீவாத்மாங்கிறது என்னைக்கும் தனித்தனி. பரமாத்மா தான் ஒன்றும், மற்றதெல்லாம் எண்ணிறந்தவை. ஒன்று தனித்தனி தான். ஒன்னொன்னுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வேற. நான் சொன்னேன், இந்த அச்சிராதிக்கு சொல்லணும் இல்லையா? இங்கேருந்து முக்தி அடைஞ்சு போற சில பேர் அங்கே உடனே பஜனை பண்ணிட்டு இருக்கா, சில பேர் பாட்டு பாடிட்டு இருக்கா, சில பேர் வேத கோஷம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு இது விருப்பமா இருக்கு. அது மாதிரி இருக்கிறச்சே ஒருத்தருக்கும் அனுபவம் தனித்தனியா இருக்கு. நம்ம பொறுத்த மட்டும் அனுபவம்னு எல்லாம் ஆத்மா தான் அனுபவிக்கிறது. நம்ம உயிரோட்ட இருக்கச்சே தானே அனுபவங்கள் ஏற்படுறது, உயிரில்லாத அனுபவம் ஏற்படுறதில்லை. அதே ஒரே பொருள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவத்தை கொடுக்கறது இல்லையே, வெவ்வேறையா கொடுக்கறது இல்லையா? ஆக மொத்தம்
We are all different things, different being entities, and we have different tastes as well. This exists even after that. தத்கிருத நியாயத்தாலே இங்கே என்ன இருக்கோ அது அங்கேயும் இருக்குங்கிற மாதிரி அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு தனித்தனியான அபிலாஷி வெறுப்பு வெறுப்புகள் இருந்தால் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்க, இங்கே நமக்கு எல்லாத்துக்கும் இடைஞ்சல் எத்தனையோ இருக்கு. இந்த உடம்புங்கிற ஒரு பெரிய பாரம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம அவனை முழுக்க அனுபவிக்க முடியும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி, பெருமாளுக்கு தினமும் திருவாராதனை பண்ணிட்டு இருக்கணும்னு தோன்றது எனக்கு. நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நான் பண்ண ஆரம்பிக்கிறேன், காலம்பரிலேருந்து பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மணி நேரம் பண்றேன். பண்ணினோன்னு என்ன ஆகும்? எனக்கு கொஞ்சம் தாகம் எடுக்கும், பசிக்கும், தூக்கம் வரும். அங்கே போனால் அதெல்லாம் இருக்காது. நீங்கள் எப்போவுமே பிகினிங் ஆஃப் சகாரா பண்ணின மாதிரியே இருக்கும். ஆனால் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஓயவே ஓயாது. அந்த மாதிரி அந்த அனுபவம் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதில் திகட்டவோ அது இடைஞ்சலோ எதுவும் இருக்காது. அதுதான் முக்திங்கிறது. அதுதான் எனக்கு இப்படி பிரியம்னா, இங்கே என்ன பிரியம்னா, தத்கிருத நியாயத்தான் நீங்கள் என்ன பண்ணியோ அதான் அங்கே பண்ணுவேனாக்க, எனக்கு இங்கே இது பெருமாளை பஜனை பண்ணிப்பட்டதான் சௌரியமாக இருக்கு. இல்லை ஒருத்தர் பாடிண்டே இருக்கிறது தான் நாத பிரம்மம் அப்படிங்கிறாருன்னா அந்த மாதிரினாக்க அவளுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவளுடைய மன நிறைவோடு இருக்கணும். பெருமாள் ரசோவை சகான்னு சொன்ன முடியாது. அவன் எல்லா வகையாலும் ரசம் நிறைந்தவன் சொன்னாக்க, இப்போ உத்தத்திற்கும் அவளுடைய ரசத்துக்கு ஏற்ற மாதிரி அது அருந்துன்னு இருக்கும். அதனால ஒவ்வொரு ஆத்மா தனித்தனி தான், ஒன்னொன்னுக்கு வெவ்வேறு அனுபவம் தான் இருக்குது. இப்போ இவ்வளோ ஜீவாத்மாக்கள் முக்தி அடைஞ்சு மேல போனா அவங்க போகும்போதே பெயர் உருக்களை எல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கன்ஃபியூஷன் வருதுல்ல? வராது. ஏன் அப்படின்னாக்க, இங்க ஞானம்லாம் விகாசமாயிடுறது. இப்ப நீங்க இங்க இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. சரி, அந்த மாதிரி 4 சரதாஜியை பார்த்தாக்க நமக்கு சட்டம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாம் விரைவா ஜாலி வச்சுட்டு அவட பழகினதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியறது இல்லையா? அதே மாதிரி அங்க போனாக்க நிச்சயம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் நம்ம மற்ற பேர் நம்ம ஞானம் விரிவடைஞ்சுறதுனால இன்னார் என்ன நமக்கு தெரிய முடியுவா, நம்மளோட வேறுபட்டவர், இப்படி இந்த வேறுபட்டவர் நமக்கு தெரியும். இப்ப ஞானம் இல்லாதனால நமக்கு ஒண்ணும் இல்லை. இரட்டை பிரிவுகள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு இவரா அவரான்னு சந்தேகம் வந்துடுறது. நமக்கு அங்க போனா அப்படி இருக்காது, நிச்சயமா தெரியும். இவன் யாரு, முன்னால் எப்படி இருந்தா பின்னால் எப்படி இருக்க போறா, எல்லாம் தெரியாது. அதனால நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதே போல மரணிச்சு மறுபிறவி எடுக்கிறவங்களும் பெயர் உருக்களை விட்டுட்டு தான் போயிடுறாங்க இல்லையா? ஆமா சுவாமி, பெயர் பெயர் இருக்கும். இந்த ஊரு போயிடுறது, வேற ஒரு ஊரு கிடைக்கிறது. ஆனால் இந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு பாருங்க, இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது நான் நாயா பிறக்கிறேன்னாக்க இன்பிட்டின்னு இருக்கு பாருங்க. அப்போ ஒரு சூட்சமான ஒரு உருவம் இருந்துட்டு இருக்கு. சூட்சம் உரு இல்லாம போல, என்னைக்கு முழுக்க உருவெல்லாம் போறதோ அங்க உலகத்தை எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் அந்த 14 உலகத்தையும் தாண்டி போனது பிரஜாநதின்னு இருக்கு. அதுல குளிச்சாதான் கம்ப்ளீட்டா இந்த சூக்ஷ்ம ரூபங்கிறது போயிடும். அங்க போய் திவ்ய ரூபம் வரும். இந்த திவ்ய ரூபம் வந்துனாக்க நமக்கு எதுவுமே வேற எதுவும் தெரியாது, பரமாத்மா தான் தெரியும். அடியன் சுவாமி. அடியன். வேற ஏதாவது சந்தேகங்கள்? அடிக்கடி ஒரு லைனை சொல்றேன், வியாக்கரவாணி அப்படின்னு. அந்த ஃபுல் சென்டென்ஸ் சொல்லிட்டு அது எங்க வருது? உபனிஷத்தா? உபனிஷத்து வருது. வியாக்கரவாணி அப்படின்னு முடியுது. அத ஃபுல் லைன் சொல்லிட்டு அது என்ன? விளக்கம். அதான் பெயர் உருக்களை கொடுத்து விளக்க கிடவேன். பெயர் உருக்களை கொடுத்து இந்த ஆத்மாங்களை விளக்க கிடவேன். இந்த ஆத்மா என்னன்னு தெரியாது, மொத்தையா இருக்கு. இதுக்கு ஒரு பேரு, இதுக்கு ஒரு உருவம். இது என்னது? இது எரும மாடு. இது உருவம், பெயர் எரும மாடு. சொன்ன உடனேயே அது தெரியுது இல்லையா? ஒரு சொல்ல சொன்ன உடனேயே இந்த சொல்லுனால காட்டக்கூடிய பொருள் நமக்கு தெரியுதா? நம்ம கண் முன்னால் இல்லாட்டாலும் கூட நமக்கு தெரியுதா இல்லையா? இப்போ நான் இங்கே எவரெஸ்ட்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசுலாம் ஒரு எண்ணம் தோண முடியும். எவரெஸ்ட் ஒரு மனசுகளும் தெரியும், உண்டா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆத்மாக்களுக்கும் பெயரையும் உருக்களையும் கொடுத்து அவைகளை விளங்க செய்வேன். வியாகரவாணி நாம ரூபே நான் பெயர்களுடனும் உருக்களுடனும் விளங்க செய்வேன் அப்படிங்க. அதாவது அனேன ஜீவனேன அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லை சுவாமி?
ஆமா, அனேன ஜீவேன ஆத்மன அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கிரவாணி. நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த மண்ணுலேருந்து ஆரம்பிச்சு அது என்னது, சட்டி, பானை, குடம், சராமம் எல்லாம் பண்ணுறானாக்க எல்லாம் மண்ணுலேருந்து வந்தது. மண்ணா பேர் வேற, குடம் பேர் வேற, சட்டி பேர வேற, சராமம் பேர வேறு. ஆனால் ஒன்று உருவம் வித்தியாசப்படுது. மண்ணு துகளா இருக்கு, பானைனாக்க குறுகிய வாயும் பருத்த வயிறுமா இருக்கு, சராவங்கிறது தட்டு மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு இல்லையா ஒன்று ஒன்றுக்கும். அதனால நான் இந்த மண்ணு தான் எல்லாத்தையும் உள்ள போய் ஒன்னொன்னுக்கும் விதவிதமான பெயர்களையும் உருக்களையும் கொடுக்கறது. ஒன்னொன்னுக்கும் உபயோகமும் வேற. அடுத்த சாப்டருக்கு பாருங்க, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ரெண்டும் ஒன்னா வேறையா? எம்பெருமானார் ஒரு இடத்துல இது பண்றச்சே ரெண்டும் ஒண்ணுதான், இந்த மண்ணும் பானையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். அடுத்த சாப்டர்ல அடுத்த அதிகாரத்துல என்ன பண்றாருனாக்க மண்ணு வேற பானை வேற அப்படிங்கிற. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த லாஜிக்கு. எப்படின்னா கண்டிஷன்ல எனக்கும் எங்க அப்பாவுக்கும் டிஎன்ஏ ஒண்ணுதான், ஆனா நான் வேற எங்க அப்பா வேற இல்லையா? அந்த மாதிரிதான். இந்த again வந்து இந்த அடியன் கேளுங்க சார். அடியன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க பாலாஜி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல சுவாமி பரவாயில்ல, தேவரீர் கேளுங்க. வெற்றி சொல்லுங்க. இப்போ அது போல பரத்துல வந்து பரமாத்மாவுக்கும் குரு பெயர் கிடையாது இல்லையா? அது அவனுக்கு வைக்கிற நாம இங்க வைக்கிறது தான், பரத்துல கிடையாது. ஆமா, அவன் இயற்கையில பெயர்லாம் இல்ல அல்லாதவன். ஆனா அவனுக்கு நாமம் ஒன்று இல்லாதவனுக்கு 1000 நாமம் சொல்லி தெள்ளையனம் கொட்டோமுங்கிறாருல திருநாவுக்கரசர். பெயரொன்றும் இல்லானுக்கு 1000 நாமம் சொல்லி தெள்ளையனம் கொட்டோமோ அப்படிங்கிறாருல, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு இதுதான் பழகி இருக்கு, இதை வச்சு நான் சொல்றேன். அங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மீன் விற்கிறம்மா மழை வந்துட்டுன்னு ஒரு பூக்காரி வீட்டில் போய் படுக்க நேர்ந்துட்டான். தூக்கமே இல்லையா அவளுக்கு. அப்புறம் மீன் கூட தூக்கி தலைக்கிட்ட வச்சுனாலும் அப்போ தூக்கம் வந்தது. அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்திலே பழகிருக்கோம். இந்த மாதிரி தான் நமக்கு நோக்கம் வருமே தவிர்த்து அது எப்படி இருக்குன்னு நமக்கு இது பண்ணி இன்ஃபர் பண்ணி பண்ணுறதுக்கு வழி இல்லையே நமக்கு. அதுதான் பேர் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கோமா இல்லையா? நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு நாய், பூனை, மாடு வந்து பேர் வச்சிருக்கோமா தனித்தனியா? ஆமா சுவாமி, பெயர் வந்தா எண்ணிக்கையும் வந்துடுது. டாகூர் ஸ்டேரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? அதில் சுபான்னு இருக்கு இல்லையா? அதில் சொல்ல சரபாஷி அண்ட் பங்குலி அந்த 2 மாட்டுக்கு பேர் வச்சிருக்காளாம். அந்த இவள் ஊமையா இருந்தா அவளுடைய கஷ்டத்தை அந்த 2 மாடு தான் தெரிஞ்சுட்டு அப்படிம்பார். ரொம்ப அழகா இருக்கும். ஒரு மெலங்காலிக் மூட்ல முடியும் அந்த கதை. டாகூர் ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு மெலங்காலிக் மூட்ல தான் முடியும். அதில் அந்த மாதிரி அதுக்கு பேர்னா சரபாஷி பங்குலின்னு பேரா அப்படின்னு வச்சிருந்தார். அவன் நாய்க்குள்ள பேருக்கல டைகர்னு பேர் வைக்கலையா, ஜிம்மின்னு பேர் வைக்கலையா, அந்த மாதிரி தான் அதில் பெயரோடைய வளர்ந்து. அப்புறம் வேற வேற என்னது பாலாஜி தான் உண்டா உங்களுக்கு? இல்ல சுவாமி, அடியன் வந்து என்ன கேட்கணும்னு இருந்தேன்னா, இப்போ பகவான் வந்து நிறைய ஜீவன்களை வந்து நாம ரூபம்லாம் கொடுக்கும்பொழுது இதுல வந்து அகெயின் அந்த ஃபார்முலா வந்து அவனுடைய கர்ம குண அதுக்கு அதனோட அடிப்படையில தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நாமம் ரூபம் அப்படின்னு கொடுக்கறபோது ஃபினிஷ் ஆகுது இல்லையா அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன் சுவாமி. அந்த ஆமா, ஸோ இட்ஸ் நாட் லைக் ரேண்டமா கொடுக்கறது இல்லை நாட் ரேண்டம். நாட் ரேண்டம். ஸோ அவனுடைய கர்ம குண விபாகச்ச அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொன்ன மாதிரி. அதான் சொல்றேன். முன்னால பார்த்தோம் இல்லையா நம்ம லோகவத்து லீலா கைவல்யம் வைஷமிய நைர்கிரண்யா சாபேக்ஷத்வா பின்னால சூத்திரம் பார்க்க போறோம் நம்ம. இந்த பரமாத்மா வந்து அவனுக்கு வந்து விருப்பு இருக்கா அப்படின்னாக்க இல்ல. ஏன்னா கேட்கறது ஏன்டா ஒருத்தன் பிறக்கச்சே ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான், ஒருத்தன் பணக்காரனா பிறக்கிறான். வாஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இன் ஸ்மூத் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிறக்கிறான். ஏன் பண்றான்? பகவான் நடுநிலை அளவு தானே, ஏன் பண்ணலன்னு அவன் தலையேறதே இல்லை. அது அதனுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி அது பிறக்கிறது. இதைத்தான் வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் எதுவும் ஆன்சர் பண்ண முடியாது. அவளுக்கு ஒரே பிறப்பு தான் இருக்கு. கடவுள் தான் படைக்கிறார். இந்த கடவுளே நேர படைக்கிறா இருந்தாக்க எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தானே படைக்கணும்.
ஏன் ஒருத்தனை ஆரோக்கியமாகவும், ஒருத்தன் நோயாளியாகவும், ஒருத்தனை பணக்காரனாகவும், ஒருத்தனை ஏழையாகவும், ஒருத்தனை அழகாகவும், ஒருத்தனை பூர்வமாக படைக்கிறார்? அதுக்கு ஆன்சர் கிடையாது அவள்கிட்ட. ஆமா. நம்மள அது வந்து மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவளுக்கு மனுஷனை தவிர்த்து மற்ற பிராணிகள்லாம் உயிர் இல்லை, தனியாக ஆத்மா சோல் கிடையாது அப்படிங்கிறார். நம்ம பொறுத்த மட்டும் செடி கொடிகளுக்கு தான் சோல் இருக்கு. தினமும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறதுக்கு துளசி கிரகிக்கச்சுக்கிட்டே துளசியை வேண்டிக்கிறோம். அம்மா, நான் உன்னை மாதவனுடைய இதுக்காக நான் கிரகிச்சுக்கிறேன், நீ மன்னிச்சு வெளியே கொடு, விருப்பமாக கொடு அப்படின்னு கேட்டுக்கிறோம் நம்ம. இது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஒன்னொன்று வந்து நம்ம அர்த்தம் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு டெட் பாடியை கொண்டு போய் இங்கே இதில் தேலை வைக்கிறச்சு கூட மந்திரம் என்ன சொல்றதுனாக்க, இந்த பாடியில் இந்த மெயினான உயிர் போயிடுத்து, இதை தவிர்த்து எத்தனையோ கிருமிகள் இதில் இருக்கலாம், இதை நான் எரி விட்ட போகிறேன், அதெல்லாம் எரிஞ்சு போயிடும், அதுங்களுக்கு நல்ல கதி கிடைக்கட்டும். அதே மாதிரி இங்கே போட்டுக்கிற இந்த விறகு முட்டை வகைராக்கள் எல்லாம் அதில் இருக்கும், இந்த பிராணி எரிஞ்சாலும் அதனால பாபம் எனக்கு வரக்கூடாது, அதுகளும் நல்ல கதி கிடைக்கட்டும் சொல்றோம். இந்த மாதிரி எல்லாத்துலையும் பகவானை பார்க்கக்கூடிய எண்ணம் வேற எந்த ஒரு உலகத்தை எந்த நிலையிலாம் இருக்காது. நோ சுவாமி. அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்க எல்லாம் அவ ரிலிஜன் எழுதுங்கோ, எழுதிவிட்டு அதில் நல்ல பாயிண்ட்லாம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் தொகுத்துருங்கோ, அது விசிட்டாது எதுவும். சரியா? வேற anything else? இன்னொன்று வந்து சுவாமி, நம்மளுடைய சனாதன தர்மத்துல எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கு சுவாமி, பியூட்டிஃபுல்லி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் நமக்கு தெரியல, ஃபுல் ரெஃபரன்ஸ் எல்லாம். நம்ம டாக்டர் ஏதோ மருந்து எழுதி கொடுக்குறார், நம்ம சாப்பிட்றோம், யாருக்காவது அந்த மருந்துல என்ன காம்போசிஷன் இருக்கு, அது எப்படி குணபதி யாருக்கா தெரியுமா? நம்ம ஒத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த மதத்துல இது சொல்றதுக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க, இது ஏன் சொல்றதுக்கு, இது எப்படி இருக்கு இந்த கேட்குறோம். சரி, அதுதான் கேட்குறோம் இல்லையா? அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக இருக்கா, நமக்கு தெரியலைங்கிறதுக்காக அது இல்லைங்கிறோம் நம்ம. ஆமா, இந்த முயற்சி பண்றதில்ல நம்ம. மனுஸ்மிருதி தப்பு அப்படின்னாக்க எத்தனை பேர் மனுஸ்மிருதி படிச்சிருக்கான்? தப்பு. இப்ப எம்பெருமானார் இப்ப சாங்கியனை பத்தி அடுத்த சொல்ல போற பாருங்க. சாங்கியனு, சாங்கிய, யோக, நியாய, வைசேஷிக, பௌத்த, சமண, பாசுபத இவள் எல்லாரையும் கண்டிக்க போறார். அவள் எல்லாரும் படிச்சுட்டு சொல்றாரு இவர். ஒரு விதத்தினுடைய கருத்துக்கள் அந்த மாதிரி யாராவது இதை மனுஸ்மிருதியை பூரா படிக்க வேண்டியது, இந்த கிளாஸஸ் இப்போ ஒத்துக்காது, தப்பு அப்படின்னு சொல்லணும். பேரே தெரியாம சொல்லாம எல்லாரும் ஆமா உங்களோட கோவில் தான் மனுஸ்மிருதிக்கு வேண்டாம். அது அந்த காலத்துல அடியனுக்கு என்ன தோன்றுதுன்னா, அடியன் சுவாமி அடியனுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தப்பா இன்டர்பிரேஷன் வேற வந்து பண்ணி வச்சுடுறா சுவாமி. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். டோட்டலி அக்ரி வித் யூ. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 1953-54 ரயில்வேஸ் நேஷனலைஸ்ட். அதுக்கு முன்னால இந்த சோகால் டைம் டேபிள் வாஸ் கால்ட் கைடு, ரயில்வே கைடுன்னு பேரு. இந்த கைடு இங்கிலீஷில் தான் இருந்தது. அது யாரோ திட்டம் கொடுத்து ப்ராப்ளம் மேபி ஆங்கிலோ இண்டியன் ஆறு இந்தியனாக இருக்கலாம் கொடுத்துருக்கா. அவள் இந்த பேர் எல்லாத்தையும் மாத்திரது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, நமக்கு இன்னைக்கு தலை சுத்திரமா இருக்கும். விழுப்புரத்தை வில்லுபுரம்னு போட்டிருந்தா, அரிசிக்கரையை அரிசிக்கு அரசிக்கு அப்படின்னு போட்டிருந்தா. இந்த மாதிரி நிறைய பேர். வேம்படி தலம்னு ஒன்று இருக்கு இந்த வாணியம்படி கிட்ட, அது வேம்படி தாளம் அப்படின்னு போட்டிருந்த. அந்த மாதிரி அவள் எல்லாரும் அந்த டிரான்ஸ்லேட் பண்றச்சு ஏதோ ஒன்று வச்சு படுத்துங்க. பேரோட சூத்ரங்கிற வார்த்தைங்கிற பாருங்க. அவளுக்கு உலகத்துல பிறந்த எல்லாரும் மோட்சத்துக்காக தான் முயற்சி பண்றோம். ஐயோ, அந்த மோட்சத்துக்கு முயற்சி பண்றதுக்கு எனக்கு பிரம்ம வித்தியில இது இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறான்னு பாருங்க. அதனால சூத்திரன்னு பேர் வந்து அவ்வளவுதானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அதை உடனே அந்த சூத்திரன் ஏதோ ஒரு வார்த்தை, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அவன் வந்து எல்லாருக்கும் வேலை செய்யறவன் தாசன் அப்படின்னாக்க உடனே அது தாசன் போட்டு, அது எந்த கான்டாக்ட் சொல்றதுக்கு எதுக்கு சொல்றதுனாக்க இவனால மற்ற வேலை தனியா செய்ய முடியாது, மற்ற பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னா அவன் தாசன், அவன் துணை இருக்கான், தாசன் பேர் இருக்கு. இந்த மாதிரி பண்ண தப்புனால இது இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் திண்டாடுறதுக்கு நான் ஒன்றும் இல்லை. முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தேன்னாக்க இந்த மிஸ்ரங்கோலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா பிராமின் ஃபேமிலியில் அவள்லாம் பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்.
அப்போ என்னாச்சுன்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு தீட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தாயாதிகள் போயிட்டாங்கன்னா 10 நாள் தீட்டு, இந்த மாதிரி வந்து பெருமாளுடைய கைங்கரியம் தடைப்பட்டு போகுது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த உறவு இல்லாமல் போகணும். அதுக்காக ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஒரு குழந்தைய, ஒரு பிள்ளைய புலல் போடாமல் விட்டான். அவளுக்கு தொந்தரவு இல்லாமல் படுறது. அவளுக்கு பேர் சாத்தாத வைஷ்ணவா, பூழல் சாத்தியன வைஷ்ணவா, பூழல் சாத்தாத வைஷ்ணவா. அவளுக்கு என்ன வேலை? பூழல் போடாததுனால உள்ளே போய் பெருமாள் தொட்டு மற்ற தொட்டுக்கு கைங்கரியத்துக்கு வழி இல்லை. ஆனால் அவள் பண்ண கைங்கரியம் பெரிய கைங்கரியம். பூ தொடுக்கிறது, பந்தம் பிடிக்கிறது, கோவிலுடைய மெயின்டெனன்ஸ் பூரா பார்த்து வெளி மேலே பூரா பார்த்துக்கிறது. இப்போ இவாளுக்கு இந்த மாதிரி இந்த தீட்டு வராமல் இருக்கிறதுனால இந்த கிரகண காலம், அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் செய்ய முடியுது. அதுக்காகவே பண்ணது. இது வந்து எம்பெருமானார் காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னால பண்ணது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷத்துக்கு மேலே பண்ணதுங்க. குருநானக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வடக்க பார்த்தீங்கன்னாக்க முஸ்லீம்களோட ஆதிக்கம் நிறைய இருந்தது. அவளை ஹிந்துக்களை கொன்று குவிச்சிருந்தாங்க. இந்துக்கள் ரொம்ப சப்மிசிவாக இருந்ததுனால ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ஒத்தனை ஒரு வீரனா ஏற்று நிற்கிறதுக்கு பண்ணாங்க. அது வீட்டுக்கு ஒருவர்னு போருக்கு போனாங்க. அந்த குரூப்பை தான் அவர் குருநானக் ட்ரெயின் அப் பண்ணார். அவள் தான் இன்னைக்கு இந்த சீக்கியர்னு சொல்கிற பாருங்க, அவள் எல்லாரும் வார் குரூப், பேட்டில் குரூப் தான் அவள் எல்லாரும். அதுக்காக விட்டவங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய தியாகம் பண்ணி தான் வந்திருக்க ஒருத்தரும். அதனால இதெல்லாம் காலப்போக்கில் சிலதான் மாறத்தான் மாறுறது. அதெல்லாம் ஒத்துக்க தான் உணரும். நம்ம இன்றைக்கும் சாதாரண விஷயம்ட்ட பார்த்தீங்கன்னாக்க அவள் இந்த மாதிரி ஐயங்கார் மாதிரி தான் பஞ்சவச்சம் தான் கட்டிக்குவா. வீட்டில் பொம்நாட்டிகளும் ஐயங்கார் கட்ட மாதிரி தான் புடவை கட்டிக்குவா. பேச்சோடு இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன வித்தியாசம்? இவாளுக்கு வந்து இந்த ஆவணையாவட்டம் வகைராக்கள் இதெல்லாம் உண்டு, அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் நிம்மதியாக பெருமாளுக்கு இது பண்ணிட்டு இருக்கலாம். அமாவாசை தரப்புனா இவள் பண்ண உட்காந்துன்னா அவள் தேவையில்லை, அங்கே இருந்துட்டு இருக்கலாம். அதுதான் அவளுடைய அட்வான்டேஜ். அதே மாதிரி ஸ்திரீகளும் வந்தா அவளுக்கு பேர் தாசிகள்லாம், தாசனாக தாசி. இப்போ தாசிங்கிறதுக்கு ஒரு அசிங்கமான ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு அவளை டிகிரேட் பண்ணி வச்சுட்டு போனான். தாசன் அதுக்கு இது ஸ்ரீலிங்கம், தாசி பெண்பார். அதாவது அவளுக்கு தாசான தாசனா அவளோட தொண்டு செய்யக்கூடியவன் அர்த்தம். அவள் பெருமாளுக்கு நித்தியத்தினாலேயும் தானத்தினாலேயும் பெருமாளுக்கு பண்ணது ஆகமத்தில் சொல்லியிருக்கு. பூக்கட்டி கொடுக்கறது, பெருமாளுக்கு இதெல்லாம் பண்ணி தருது, இதெல்லாம் அவளுடைய பொறுப்பு. இது எல்லாத்தையும் அதாவது இதில் ரவுண்ட் நைட்ஸ் ஆஃப் ரவுண்ட் டேபிள் அப்படின்னு இருக்கு. அதில் சொல்கிறார் மார்டி அதில் சொல்கிறவங்க, ஓல்டு ஆர்டர் சேஞ்சத் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ, பிளேஸ் டு ஒன் குட் கஸ்டம் குட் கரப்ட் த வேர்ல்டு அப்படின்னுட்டு ஒரு நல்ல அது நாளாக ஆக ஸ்டாக்னட் ஆன வாட்டர் நாத்தம் எடுக்கிற மாதிரி ஆகி போயிடுது பேரோடு. அதான். சரி, வேற எனிதிங்? யாருக்காவது சந்தேகம் உண்டா? இப்போ நான் சொன்னது யாருக்காவது கஷ்டமா இருக்கா மனசுல? நான் அது யாருக்காவது இல்லை நீங்க சொல்லாதீங்க, மற்ற பேருக்கு இல்லையா? மற்ற பேர் யாருக்காவது நான் சொன்னல, நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் யாருக்காவது மனசு கஷ்டப்பட்டிருந்தேனே ஐம் சாரி. அப்படி அது எண்ணம் இல்லை எனக்கு. இன்னைக்கு இருக்க சோஷியோ எக்கனாமிக் நிறைய சொல்கிறேன் நான், அவ்வளோதான், வேற ஒன்று அப்படிலாம் இல்லை சுவாமி. சரி, ஓகே. ஆழ்வார் எம்பெருமானார் சரணம், ஆச்சாரியன் திருவிழே சரணம், எம்பெருமானார் திருவிழே சரணம், தஸ்மை ராமானுஜாரியாய் நம பரமயோகினே ஸ்துதி சூத்ராணம் அந்தர்ஜுவனம் அசீசமத்து. தன்யஸ்மி சுவாமி. அடியன் தாசன்.